அந்த அறை நிசப்தமாக இருந்தது. ஃபேனோடும் சப்தம் தவிர வேறு எந்த ஓசையும் இல்லை. அந்த அறையின் நடுவில் போடப்பட்டிருந்த இரும்பு கட்டிலில் வாசுகி படுத்திருந்தான். வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தில் இருப்பவள். காலங்கள் தான் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறது. உறவுகள் இருந்தும் பக்கத்தில் யாரும் இல்லாத தனிமை. வாசுகி நீ கொடுத்து வச்சவன். 2 ஆண், ஒரு பேய், வரமாக 3 பிள்ளைகள். கடைசி கால உனக்கு பிள்ளை, பெண், மருமகள். மருமகள், பேரன், பேத்தின்னு சந்தோஷமாக போகும். வீடு நிறைய உறவுகள் இருந்து சேர்ந்து வாழற இனிமையை அனுபவிக்க போற அவள் மாமியார் பார்வதி சொல்லும் வார்த்தைகள். கனவு காணும் வாழ்க்கை எல்லோருக்கும் கைவசமாவதில்லையே. வாசுகி அப்படியொன்னும் ஒன்றுமில்லாத குடும்பத்திலிருந்து வரவில்லை. அப்பா மிராக்குதாரர். அவரின் ஒரே செல்ல மகள் வாசுகி. அந்த காலத்திலேயே 60 பவுன் நகை போட்டு சீர் கொடுத்து விமரிசையாக கல்யாணம் பண்ணி வைத்தார். அவளை கைப்பிடித்த கேசவனும் திறமைசாலிதான். சிமெண்ட் வியாபாரம், தொழில் தெரிந்தவன். வாழ்க்கையில் ஓரளவு முன்னேறினான். வீடு, வாசல், குடும்பம், பிள்ளைகள் என்று வாழ்ந்தவள் இப்போது யாரும் இல்லாத தனிமையில் முதியோர் இல்லத்தில் தஞ்ச புகுந்திருக்கிறாள். கதவு திறக்கும் சப்தம். உள்ளே வருகிறாள் லட்சுமி. அம்மா எழுந்தாச்சா? ம், அப்பவே முழிச்சிட்டேன். எழுந்து பெருசா என்னால எதுவும் செய்ய முடியல. அதான் நேரம் கழிச்சு எழுந்து வருவோம்னு படுத்திருந்தேன். எழுந்து வாங்கம்மா. உங்க வயசு உள்ளவங்க மரத்தடியிட்ட பெஞ்சில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அடுத்தவங்களோட மனசு விட்டு பேசலாமே. வந்து 1 வருஷமாக போகுது. இன்னும் சகஜமாக யாருகிட்டயும் பேச மாட்டேங்கிறீங்க. இங்க இருப்பவங்க எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான். ஒருத்தருக்கொருத்தர் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிக்கலாமே. தினமும் லட்சுமி இதை ஒரு முறையாவது அவளிடம் சொல்லி விடுவாள். சிரிக்க சிரிக்க பேசுபவள் தான் வாசுகி. இன்று சிரிப்பையே துளைத்துவிட்டு நிற்கிறாள். என் சோகம், வேதனை என்னோடு போகட்டும். மெல்ல படுக்கையிலிருந்து எழுதிருக்கிறாள். எல்லோரும் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு போகாமல் வேப்ப மரத்தடியில் இருந்த மேடையில் உட்காருகிறாள். வாசுகியை பார்த்தியா விசாலம்? எப்போதும் தனிமைதான். எப்படி இவளால் நேரத்தை ஓட்ட முடிகிறது? அவ மனசில் இருக்கும் சோகம் அப்படி என்ன செய்யறது? யாருக்குத்தான் சோகம் இல்லை? இங்கே இருக்கிற எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்பட்டுதானே இருக்கிறோம். இப்படி இருந்தால் இன்னும் வேதனை தான் அதிகமாகும். அவர்கள் பேசுவது வாசுகியின் காதில் விழத்தான் செய்கிறது. சுபாவத்திலேயே அமைதியானவள்தான் வாசுகி. அவள் மனதில் என்ன நினைக்கிறாள் என்பதை வெளிப்படையாக பேச மாட்டாள். கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறாள் வாசுகி. அவள் ரேங்க் கார்டை பார்க்கிறார் சடகோபர். என்னம்மா இது? கணக்கில் இவ்வளவு குறைச்சலாக மார்க் வாங்கியிருக்கேன். நான் தான் படிக்கல. என் மகளுக்கு பெரிய படிக்கணும்னு நினைக்கிறேன். 40 தாண்ட மாட்டேங்கிறேன். 16 வயது இளம் மங்கையாக கன்னத்தில் குழி விழ சிரிக்கிறாய். அப்பா, இதுவே அதிகத்தில் சார் சொல்லித் தர்றது எனக்கு புரியல. என்ன செய்ய சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறது நீ பதில் சொல்ற லட்சணம். உன் சிநேகிதி மோகனா என்பது மார்க் வாங்கியிருக்கான்னு அவ அம்மா சொன்னா. சொல்லியபடி வருகிறாள் சங்கரி. அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? அவளுக்கு காலேஜ் படிக்கிற அண்ணன் இருக்காள். புரியாதத சொல்லி தர்றான். எனக்கு யாரு இருக்கா? எனக்கு தெரிஞ்சத போடுறேன். போமா, என்னையே குறை சொல்லாத. பாத்தீங்களா அவ சொல்றத? கணவனை பார்க்க அவ சொல்றது எனக்கு சரியாகத்தான் படுது. சங்கரி புரியாததில் சொல்லித்தர அவளுக்கு யாரும் இல்லை. டியூஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எதுக்கு டியூஷன்? மோகனா அம்மா கிட்டே நான் இவ மார்க்க சொல்லி வருத்தப்பட்டப்ப நீங்க வாசுகியா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. என் மகன் ராமுவையே அவளுக்கும் சொல்லி தர சொல்றேன்னு சொன்னாங்க. பேசாம அங்கே அனுப்புவோம். மோகனா உடன் சேர்ந்து இவளும் படிக்கட்டும். நீ என்னம்மா சொல்ற? சரிப்பா போறேன். கன்னத்தில் குழி விழ கங்கையோடு சிரித்து பேசியபடி வரும் வாசுகியை பார்க்கிறான் ராபு. வாசுகியை தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறான். இப்போது நான் முதல் முறையாக அருகில் பார்க்கிறான். புதிதாக மலர்ந்த ரோஜா மலர் போல பளிச்சென்று பிரகாமாக இருக்கிறாள். பாவடை தாவணியில் இமை படவழக்க அவன் பேசும் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம் என தோன்றுகிறது. அண்ணா, என் ஃப்ரெண்டு வாசுகிக்கும் இனி நீதான் சொல்லித் தரணும். அம்மாவின் ஆர்டர். அம்மா சொன்னாங்க. சொன்னவன் தங்கையின் அருகில் நிற்கும் வாசுகியை பார்க்கிறான். உனக்கு கணக்கு வராதா? ஏன் வருமே. அப்புறம் ஏன் மார்க் வாங்கவே.
சார் சொல்லி தர்றது எனக்கு புரியல. எனக்கு முடியும்படி சொல்லி தந்தால் நானும் மோகனா மாதிரி நிறைய மார்க் வாங்குவேன். அப்ப நீ பெரிய புத்திசாலின்னு சொல்ற அப்படிதானே? குறும்பு சிரிப்புடன் ராமு அவளை பார்க்க கோபமாக முறைத்தவள் தலையை திருப்பிக் கொள்கிறாள். இங்க பாப்பாரு மோகனா, உன் ஃப்ரெண்டு கிட்டேன்னு சொல்லி இப்படி முகத்தை உம்மட்ட வச்சுக்கிட்டா கணக்கு வராது. என்ன பார்த்து ஒழுங்கா உட்கார சொல்லு. வாசுகியின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்கிறது. வாசுகியை கவனித்த மோகனா, என்ன அண்ணா, நீ ஏன் இப்படி அவள வம்புக்கு இழுக்கிறே? அவ கண்ணுல கண்ணீர் வருது பாரு. அவ கொஞ்சமும் அமைதியானவள். யாராவது ஏதாவது சொன்னா உடனே அழுதிடுவா. வந்த அன்னைக்கே அவள அழ வைக்கிறேன். வாசுகி சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு இப்படி பேசினேன். உனக்கு புரியும்படியாக கணக்கு சொல்லி கொடுத்து அடுத்த டெஸ்டில் மோகனாவை விட அதிக மார்க் வாங்க வைக்கிறேன். எங்கே என்ன பார்த்து சிரி பார்ப்போம். கண்ணீரை துடைத்தவள் அவன் பார்த்த பார்வையில் ஏதோ ஒன்று அவள் உள்ளத்தை வருட கண்ணா குழிவிழ அவளை பார்த்து சிரிக்கிறாள். ராமு, இந்த மாதிரி டெஸ்ட்ல எக்கிறது மார்க் வாங்கியிருக்கேன். அப்பாக்கு இங்கே கூட காண்பிக்கல. உங்ககிட்டே தான் முதல்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். டெஸ்ட் பேப்பரை காண்பிக்கிறான். வெரி குட் சொல்லி தந்த என் பேரை காப்பாத்திட்டு. அது சரி, ஸ்வீட் எதுவும் கிடையாதா? அம்மா கிட்டே சொல்லி ஸ்வீட் செய்ய சொல்லி எடுத்துட்டு வரேன். வேணாம். வேணாமா? அப்புறம் என்ன வேணும்? நீங்க தானே கேட்டீங்க. ஸ்வீட்டுக்கு பதிலாக நீ என் கைப்பிடிச்சு நன்றி சொல்லணும். நிமிர்த்து அவனை பார்க்கிறாள். அவன் கண்களில் தெரிவது என்ன? அவனே கை நீட்டி அவள் கையை மென்மையாக தொடுகிறான். வாசுகி, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த அழகிய சிரிப்ப காலம் முழுவதும் பார்த்து ரசிக்கணும்னு தோணுது. என் காதல ஏத்துப்பியா பார்த்தேன். உடல் முழுவதும் கும்பென்று வியர்க்க அவள் கைகளில் சிக்கியிருக்க தன் கையை விடுவித்தவள் வேகமாக அறையை விட்டு வெளியே வருகிறாள். ஆற்றங்கரை மணலில் ராமுவுடன் நடக்கிறாள் வாசுகி. இதெல்லாம் தப்பில்லையா? எது தப்பு? இப்படி வீட்டுக்கு தெரியாமல் படிக்கிற வயசில் நாம் ஒருவரை ஒருவர் காதலிப்பது அது எப்படி தப்பாகும் வாசுகி? என் மனசுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என் படிப்பு முடிஞ்சு வேலை கிடைச்சதும் முறைப்படி உன் வீட்டுல பெண் கேட்டு உன்னை என் மனைவியாக்கிக்க போறேன். இரண்டு உள்ளங்கள் அன்பால் ஒன்றும்படுவது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? உனக்கு என்ன பிடிச்சிருக்குதானே? ஆமா, அன்னைக்கு பயந்து ஓடினேன் இல்லையா? ஆனா மனசு முழுக்க நீங்க தான் இருந்தீங்க. உங்களை பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சு. பொழுது விடிஞ்சதும் உங்களை தானே பார்க்க வந்தேன். தெரியும், உன் கண்ணில் பயத்தை விட காதல நான் பார்த்தேன். என்ன தேடி வருவேன்னு தெரியும். எனக்காக பிறந்தவள் வாசுகி. நம் காதல் உண்மையானது. இப்படி பேசி பேசி என்ன மயக்கிட்டீங்க. ஆனா நம்ம விருப்பம் கைகூடுமா? நம்ம வீட்டுல நம்மள சேர்த்து வைப்பாங்களான்னு பயமாயிருக்கு. பயப்படாத, நிச்சயம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி, யாரும் பார்ப்பதற்குள்ள நான் வீட்டுக்கு போறேன். ஒரு நிமிஷம் வாசுகி. மோகனாவுக்கு நாம் இரண்டு பேரும் விரும்புறது தெரியும். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஏன் பதட்டப்படவே? அவ யாருகிட்டயும் சொல்ல மாட்டா. நீ அவ அண்ணியாக வரப்போறேன்னு தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? தோழியின் கன்னத்தை அன்பாக வருடுகிறாள் மோகனா. நம்பவே முடியல வாசுகி. ஊம மாதிரி இருந்துகிட்டு எங்க அண்ணன் மனசுல இடம் பிடிச்சிட்டியே. எப்படியோ நீ எங்க அண்ணியாக வரப்போறேன்னு தெரிஞ்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மோகனா, உண்மைய சொல்லட்டுமா? என் மனசு உன் அண்ணனை விரும்புதே தவிர என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு மோகனா. அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு மோம்பளா. இங்கே பாரு வாசுகி, இப்படி சுவலைப்படுறதை நிறுத்து. நாளைக்கே உனக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போறதில்லை. அண்ணன் படிக்க முடிக்கணும், வேலை தேடணும், அப்புறம் நான் கல்யாணம். அது வரைக்கும் ரெண்டு பேரும் காதல மனசுக்குள்ள பூட்டி வச்சு சந்தோஷப்படுங்க. கலகலவென சிரிக்கும் தோழியை அன்புடன் பார்க்கிறாள். கணக்கு டியூஷனுக்கு மோகனா வீட்டுக்கு போனாலும் போனா அவ கால் வீட்லயே தங்க மாட்டேங்குது. ஸ்கூல் விட்டு வந்தா அங்கே ஓடி போறா. ஆரம்பிச்சிட்டியா? அவ மேலே கம்ப்ளைண்ட் சொல்லாம உன்னால இருக்க முடியாதா? கணக்கு பாடத்துல மார்க் வரலன்னு கவலைப்பட்டே இப்ப நல்ல மார்க் வாங்குறான். ஸ்கூல் படிக்க முடிஞ்சதும் காலேஜில் சேர்க்கணும்னு இருக்கேன். என் மகளை குறை சொல்றதை நிறுத்து. மகளுக்கு பரிந்து பேசுகிறார் சடகோபன். அன்று காலை பொழுது விடிய வாசல் தெளித்து கோலம் போட்டு உள்ளே வந்தவள் ஒரு செய்தியோடு வருகிறாள். காஃபியை கணவன் கையில் கொடுத்து, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மோகனாவின் அண்ணன் மேற்படிப்புக்கு லண்டன் போறானா. அப்போதுதான் கண் விழித்து படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்த வாசுகி பதகிறாள். என்ன சொல்றடமா? மோகனாவின் மாமா லண்டனில் இருக்காராம். அவர்தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு.
படிப்பு முடிக்க 3 வருஷமாகுமாம். எப்படிதான் மகனை பிரிந்து இருக்க போறேன்னு தெரியலன்னு மோகனாவின் அம்மா சொல்லிட்டு போனாங்க. ஆற்றங்கரையில் மணலில் மறைவான இடத்தில் இருவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ப்ளீஸ் வாசுகி, நான் சொல்றத கேளு. அப்பாவின் விருப்பத்தை என்னால் தட்ட முடியலை. 3 வருஷம் நிமிஷமாய் ஓடி போயிடும். நீயும் காலேஜில் சேர்ந்து படிக்க போறே. இந்த பிரிவு நிச்சயம் நமக்குள் இருக்கும் அன்பை வளர்க்கும். படிப்பு முடிஞ்சு வந்ததும் தைரியமாக அப்பா கிட்டே என் காதல சொல்லுவேன். மோகனா உன் பக்கத்துல தான் இருப்பா. தைரியமாக இரு. இல்ல இந்த பிரிவு நிரந்தரமாகிடுமோன்னு பயமா இருக்கு. 3 வருஷம் வெளி தேக்கத்தில் இருக்க போறீங்க. நமக்குள் எந்த தொடர்பும் பேச்சுவார்த்தையும் இருக்க போறதில்லை. உங்க நினைவுகளோடு நான் இங்க இருப்பேன். நீங்க ஆம்பள, உங்க மனசு மாறலாம். இந்த வாசுகியை மறக்காமல் இருப்பீங்களா? என்ன இது பைத்தியம் மாதிரி பேசுற? உன்னை என்னால் இந்த ஜென்மத்துல மறக்க முடியாது வாசுகி. படிப்பு முடிஞ்சு திரும்பி வந்ததும் நானே உன் வீடு தேடி வந்து உன் அப்பாவை பார்த்து நாம் காதலித்ததை சொல்லி பெண் கேட்கிறேன் போதுமா? மோகனா மூலம் உன்னை பற்றி தெரிஞ்சுப்பேன். சந்தர்ப்பம் கிடைத்தால் போனிலும் பேசலாம். சந்தோஷமாக என்னை வழியனுப்பி வை வாசுகி. என்ன மறக்க மாட்டீங்களே? சத்தியமாக மறக்க மாட்டேன். அவள் தலையில் அடித்து சத்தியம் செய்கிறான் ராமு. காதல் இவ்வளவு இம்சை படுத்துமா? ராமு புறப்பட்டு போய் 10 நாட்கள் வரை எதிலும் விருப்பம் இல்லாதவளாய் பித்து பிடித்தவள் போல இருக்கிறாள். வாசுகி, வருத்தப்படாதே. எங்க அண்ணன் திரும்பி வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவான். போய் சேர்ந்ததுமே உன்னை பத்தி தான் விசாரிச்சான். நீ இப்படி முகம் சோர்ந்து இருப்பதை பார்த்தா எனக்கு கஷ்டமாயிருக்கு வாசுகி. சிநேகிதியை தேற்றுகிறாள் மோகனா. நம்ம தென்னந்தோப்புல இன்னைக்கு வேலை இருக்கு சங்கரி. மதியம் நான் சாப்பாட்டுக்கு வர லேட் ஆகும். ஏன் ஒருவாய் நேரத்துக்கு வந்து சாப்பிடக்கூடாதா? ரொம்ப கவனிக்க முடியல, குத்தகைக்கு விடுவோம்னு பாக்குறேன். அது விஷயம் பேச ஆட்கள் வர்றாங்க. இளநீர் குடிச்சு பசிய போக்கிடுவேன். வாசுகியை காலேஜில் சேர்க்கிற வழிய பார்க்கணும். நாளைக்கு டவுன் வரைக்கும் போகணும். இந்த வாரம் நிறைய வேலை கிடக்கு. துண்டை உதறி தோழி போட்டவராய் கிளம்புகிறார். மதியம் 2 மணிக்கு அவர் சாப்பிட வருவார் என சங்கரி எதிர்பார்த்து காத்திருக்க தோட்டத்தில் வேலை செய்பவன் ஓடி வருகிறான். அம்மா, தோப்புல மயங்கி விழுந்துட்டாரு. டவுன் ஆஸ்பத்திரிக்கு நம்ம கணக்கு பிள்ளை அழைச்சிட்டு போயிருக்காரு. நீங்க புறப்படுங்க. வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு புறப்படுகிறாள். அம்மா, பதட்டப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரருக்கு பயப்படும்படியாக எதுவும் இல்லை. குணமாகிட்டாரு. இருந்தாலும் திரும்ப இந்த சாப்பிட்டு நெஞ்சுவலி வராம இருக்கணும். நேரத்துக்கு மருந்து சாப்பிட்டு ஓய்வா இருக்க சொல்லுங்க. 4 நாட்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருகிறார் சடகோவன். என்னங்க இது நீங்க தோட்டம் துறவுன்னு அலைய வேண்டாம். எல்லாத்தையும் வித்துட்டு பேங்கல் போட்டுட்டு நிம்மதியா இருங்க. உங்க உடம்பு தாங்க முக்கியம். அதெல்லாம் சரி சங்கரி, நம்ம மகளை மறந்துட்டியே. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற பயத்தை விட என் மகளுக்கு நல்ல வழி காட்டாம போயிடுவேணுங்கிற பயம்தான் என் மனசுல வந்துச்சு சங்கரி. நீங்க விருப்பப்பட்டபடி அவளை காலேஜ்ல சேர்த்து படிக்க வைங்க. நாள் எதுக்கும் தடை சொல்ல மாட்டேன். இல்ல சங்கரி, நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நான் நல்லா இருக்கும் போதே என் மகள் சந்தோஷமாக வாழ்த்த பார்க்கணும். அவளுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம், கணவன், குழந்தைன்னு தன் மகள் நிறைவாக வாழறத பார்த்துட்டு தான் சாசனம். அவள் காதல் மரணிக்கப்பட போவதை அறிந்து சிலையாகிறாள் வாசுகி. ராமுவின் நினைவுகள் கண்ணீரோடு கண்ணீராய் கரைகிறது. அப்பா பார்த்த வரன் கேசவனுக்கு கழுத்தை தீட்டுகிறாள் வாசுகி. கேசவனின் தாய் பார்வதியின் கைப்பிடித்து, சம்பந்தி, என் மகள் செல்லமாக வளர்ந்தவள். சின்ன வயசு. அவ அப்பாவுக்கு அவனை படிக்க வைக்கணும்னு ஆசை. அவர் உடல்நிலையை பொறுத்து மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. நீங்க தான் அவளுக்கு அனுசரணையாம் இருந்து எல்லாம் சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு மட்டும் யார் இருக்கா? எனக்கும் ஒரு மகன்தான். மகள் இல்லாத குறையை என் மருமகள் தீர்த்து வைக்க போறா. அவளை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. சொன்னது போல புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்து வாசுகியை மாமனாக மாமியாரும் கையில் வைத்து தாங்குகிறார்கள். யார் கொடுத்த சாபமோ தெரியலை. நல்ல குடும்பத்தில் வழியாக கருவேன் பிள்ளை கொத்து மாதிரி ஒவ்வொரு பிள்ளைதான் பிறக்குது. அந்த குறை உன் மூலமாக தீரணும். பேரன் பேத்திகள் இந்த வீடு நிறைஞ்சிருக்கணும். திருஷ்டி வழித்து சொல்கிறாள் பார்வதி. கேசவன் அப்பா அம்மாவுக்கு மேல் அவளிடம் பிரியந்த கொட்டுகிறான். வாசுகி, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற? மேல் வேலைக்கு ஆள் இருக்கு. நீ அடுப்படியில் அம்மாவுக்கு உதவியாக இருந்தால் போதும். அம்மா சூப்பரா சமைப்பாங்க.
சாயந்தரம் கிளம்பியிரு. சினிமா போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலாம். அத்தை, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். வேணாமா? நான் நிமிஷமாய் முடிச்சிடுவேன். நீ சின்ன பொண்ணு, மெதுவாக கத்துக்கலாம். கையே சுட்டுக்காதே. நீ நகரு. நான் செய்யறேன். வலுக்கட்டாயமாக மருமகளை வெளியேற்றி பார்வதி சமைப்பான். இதுதான் அவளுக்கு கொடுத்த வாழ்க்கை என்று சந்தோஷமா ஏத்துக்கொண்டு கணவனின் அன்பில் பூரிக்கிறாள். திருமணமான 4வது மாதத்திலேயே வாக்கி கர்ப்பம் தரிக்க அவர்கள் மகிழ்ச்சி அளவிட முடியாததாக இருக்கிறது. முதலில் பிறந்த ஆண் குழந்தைக்கு ராமன் என்று பெயரிடுகிறாள் பார்வதி. அத்தை, வேற பேர் வைக்கலாமே? ஏன்மா, ராமனுங்கிற பேர் உனக்கு பிடிக்கலையா? ராமனை நம்ம வீட்டுல பிறந்ததாக நினைக்கிறேன். பெத்தவங்களுக்காகவே வாழ்த்தவன் ராமை. அதே போல என் பேரனும் நல்ல குணநலன்களோட இருக்கணும்னு தான் இந்த பேரை வச்சேன். நீ வேணும்னா ராமுன்னு கூப்பிடு. கடவுளே, யாரை இனி நினைக்க கூடாது என்று நினைத்தேனோ அவரை ஞாபகப்படுத்தும்படியாகவா என் மகனுக்கு பெயர் வைக்க வேண்டும்? சொல்ல முடியாமல் தவிக்கிறாள் வாக்கி. மகனை தூக்கி கொஞ்சம் போதெல்லாம் கேசவன், வாக்கி, உன் மகன் ராமனை போல அழகாக இருக்கான் பாரே. அதுவும் உன்கிட்டே அலாதி பிரியம். உன்கிட்டே இருந்தால் யார்கிட்டையும் வரமாட்டேங்கிறான். ராமசும் அதே போல அம்மாவின் முத்தானையை பிடித்து கொண்டே அலைவான். கேசவனின் சிமெண்ட் பிசினஸ் லாபகரமாக நடக்க எந்த பிரச்சனையும் கடன்களும் இல்லாமை குடும்பம் அழகாக போனது. சடகோவனும் தன் சொத்தையெல்லாம் விற்று மகள் பெயரில் எழுதி வைக்க வாசுகி ஒரு ராணியாகவே வாழ்ந்தாள். ராமுவுக்கு 2 வயதாக ஒரு நாள் காலையில் குளிக்கப் போன பார்வதி மயங்கி விழ குடும்பமே பதறுகிறது. ஹாஸ்பிடல், டாக்டர் டெஸ்ட் என்று 4 நாட்களுக்கு பிறகு இவங்களுக்கு பிரஷர், ஷக்கர் இரண்டுமே அதிகமாக இருக்க நேரத்திற்கு மருந்து சாப்பிட்டு டெஸ்ட் எடுக்கணும். அத்தைய ஒரு வேலையும் செய்ய விடாமல் வாசுகியே குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிறாள். அத்தை, இந்த இட்லிய சாப்பிட்டு படுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துட்டு வரேன். எனக்காக ரொம்பவும் சிரமப்படறே வாசகி ராமுவை கவனி. அவன்தான் வளர்கிற பிள்ளை. இருக்கட்டும் அத்தை, எனக்கு எந்த சிரமமும் இல்லை. வேலைக்கு ஆள் இருக்கு. சமையல் வேலை தானே, நான் பார்த்துக்குவேன். நீங்க நிம்மதியாக படுத்து தூங்குங்க. மயக்கமும் வாந்தியுமாக மருமகள் சிரமப்படுவதை பார்த்து வாசுகி, இங்கே வாம்மா. பார்வதியிடம் வருகிறாள். சொல்லுங்க அத்தை, இந்த மாசம் வீட்டு தூரம் குளிச்சியாமா? தள்ளி போயிருக்கு அத்தை. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தாய்மைக்கேன் உரிய. இனி நீ தனியா வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டாம். சமையல் வேலைக்கு ஆள் வச்சுக்கோ. நீ அம்மா வீட்டுல போய் ரெஸ்டாக இருந்து எனக்கு பேரனையோ பேத்தியையோ பெத்து எடுத்துட்டு வா. அப்படியெல்லாம் வீட்டை போட்டுட்டு என்னால் போக முடியாது அத்தை. அம்மா, வீட்டுக்கு போக இன்னும் நாள் இருக்கு. வாசுகி சொன்னதை கேட்காமல் கணவனையும் மகனையும் அழைத்து விவரம் சொல்லி நல்ல நாள் அனுப்புகிறாள். ஆள் பார்த்து வாசுகியை தாய் வீட்டுக்கு வாசுகி, அம்மாவை நாங்க பார்த்துக்கிறோம். நீ ரொம்ப வீக்காக இருக்கேன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. நீ உன் அம்மா வீட்டுல இருப்பதுதான் நல்லது. வீட்டை பத்தி கவலைப்படாம புறப்படு. மனைவியை பத்திரமாக மாமியார் வீட்டுக்கு அழைத்து போகிறான் கேசவன். எவ்வளவு அருமையான மனுஷங்க. இப்படியோட சம்பந்தம் கிடைக்க நாம் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளையும் சரி, அவங்க அம்மா அப்பாவும் சரி, எல்லோருமே தங்கமானவங்க, சம்பந்தியம்மாதான். பாவம், இந்த வயசிலேயே வியாதியில விழுந்துட்டாங்க. அந்த கடவுள்தான் அவங்களை குணப்படுத்தணும் சொல்கிறாள் சங்கரி. மகளுக்கு வாய்க்கு பிடித்ததை செய்து கொடுத்து சங்கரியின் பொழுதுகள் நல்லபடியாக கழிய நிறை மாத கர்ப்பிணியான மகளின் டெலிவரிக்கான நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். வாசலில் நிற்பவனை ஏற இறங்க பார்க்கிறாள் சங்கரி. தம்பி, யாருன்னு தெரியலையே. என்னை அடையாளம் தெரியலையாம்மா? நான் தான் ராமன், வாசுகியின் ஃப்ரெண்டு, மோகனாவின் அண்ணன். அடடே, ராமு தம்பியா, வாப்பா. இந்த 3 வருஷத்துல உன்கிட்டே நிறைய மாற்றம். உடம்பு வந்து வாட்ட சாட்டமா நல்லா களையாக இருக்கே. மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்கிறாள் சங்கரி. வாப்பா ராமு, உள்ள வந்து உட்காரு. அம்மாவின் வரவேற்பு. அவள் மனதில் பதிந்து போன குரல். வந்திருப்பது ராமு. உடலும் மனதும் வாசுகிக்கு நடுங்குகிறது. வாசலுக்கு வந்தவன் தயங்கி உள்ளேயே நிற்கிறாள். சொல்லு தம்பி. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? மோகனா எப்படி இருக்கா? எங்கே இருந்து அவங்க போனதும் எந்த தொடர்பும் இவம போச்சு. மோகனாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லம்மா, இனிமேல் தான் வரப்போகுது. சம்பந்தம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்புறமா உங்ககிட்டே முக்கியமான விஷயம் பேச வந்தேன். அப்பா இல்லையாமா? வெளியே போயிருக்காரு. என்னப்பா விஷயம், சும்மா சொல்லு. வாசுகியின் இதயம் துடிக்கிறது. நீங்க தப்பா நினைக்க கூடாது.
நானும் வாசுகியும் ஒருத்தர ஒருத்தர் விரும்பினோம். கண்களில் ஒரு அதிர்ச்சி தெரிய, என்னப்பா சொல்ற? ஆமாமா, வாசுகியுடன் எனக்கு பழக சந்தர்ப்பம் கிடைச்ச போது அவள் குணம் எனக்கு பிடிச்சு போய் அவள் மேல் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதுவே காதலாக மாறியது. வாசுகியும் என்னை விரும்ப ஆரம்பிச்சா. ஆனா அது காதல வெளிப்படுத்துற பருவம் இல்லைன்னு 2 பேருமே மனசுக்குள்ள பூட்டி வச்சு அன்ப வளர்த்தோம். மேற்படிப்பு படிக்க வெளிநாடு கிளம்பிய போது 3 வருஷம் படிப்பு முடிச்சு திரும்பி வந்ததுமே, நிச்சயம் உன் அப்பா அம்மாவை பார்த்து நம் காதல சொல்லி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்படி கேட்பேன் வாசுகின்னு சொல்லிட்டு போனேன். அவன் என் நினைவோடு என் படிப்பையும் முடிச்சு திரும்பி வந்திருக்கேன். சென்னையில நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு. எங்க 2 பேர் மனச புரிஞ்சுகிட்டு எங்கள நீங்க தான் சேர்த்து வைக்கணும். உங்க சம்மதம் தெரிஞ்ச பிறகுதான் என்ன பெத்தவங்க கிட்டே போலாம்னு இருக்கேன். நீங்க தான் எனக்கு நல்ல பதிலா சொல்லணும். பதில் சொல்ல முடியாமல் மௌனமா இருந்தவள், வாசுகி, வாசுகி, ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போமா. கால்கள் தடுமாற நிறைமாத கர்ப்பிணியாக மெல்ல நடந்து வருகிறாள் வாசுகி. இருவர் கண்களும் ஒரு கணம் சந்தித்து பிரிய அவளையும் மேடிட்ட வயிறையும் பார்த்தவன் எதுவுமே சொல்லாமல் வெளியேறுகிறான். அம்மாவின் தோள் சாய்ந்து கதறுகிறாள் வாக்கி. அடி பாவி பெண்ணே, நீ இந்த ராமவ விரும்பினியா? எதையுமே வாய் திறந்து சொல்லலையே. காதலை எப்படிம்மா சொல்லுவேன்? அப்பாவின் அன்புக்கு முன்னாலே என் காதல் மறைஞ்சு போச்சும்மா. ஆனா இதோ இப்ப ராமுவ பார்த்ததும் எவ்வளவு நம்பிக்கையோடு என்ன தேடி வந்திருக்காரு. அவர்க்க நான் வாழ வைக்கலம்மா. அந்த நல்ல உள்ளத்தை ஏமாத்திட்டேன். சத்தியமாக 3 வருஷம் கழிச்சு என்னையே நினைச்சு தேடி வருவாருன்னு நினைக்கலைம்மா. மனம் வருந்த அழும் மகளை சமாதானப்படுத்த தெரியாமல் தவிக்கிறாள் சங்கரி. அடுத்த குழந்தையும் ஆணாக பிறக்கிறது. அத்தையின் விருப்பப்படி லக்ஷ்மணன் என்ற பெயரை வைக்கிறாள். வாக்கி, ராம, லக்ஷ்மணனாக உனக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த ராமுவ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதே. உன் மனசு எனக்கு புரியுது. உன் மேல எந்த தப்பும் இல்லை. நீ அந்த பையன் ராமுவின் மேல் விருப்பப்பட்டே. ஆனா அதற்கான பருவம், காலம், வயசு அது இல்லம்மா. உனக்கு மனசுல எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். காலங்கள் ராமுவின் வருத்தத்தை சரி பண்ணிடும். அவனும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிப்பான். குழந்தையோடு சந்தோஷமாக கணவன் வீட்டுக்கு போய் உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும் வாசுகி. எந்த காரணம் கொண்டும் இதை பத்தி உன் புகுந்த வீட்டில யார்கிட்டையும் பேசாதே. மனித மனங்கள் எப்போதும் ஒரு மாதிரியாகவே இருக்காது. இந்த அம்மாவின் வார்த்தைகளை மனசில் வச்சுக்க வாசுகி மகளுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாள். 4 குடும்பம், குழந்தைகள் என்றான பிறகு வீட்டின் சூழல் ராமுவை அவள் மனதில் இருந்து தள்ளி வைக்கிறது. காலங்கள் உருள வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள், மாற்றங்கள். வாசுகியின் மாமனார் மாமியார் மறைந்தது மட்டுமில்லாமல் அவளை பெற்றவர்களும் ஒருவர் பின் ஒருவராக உலகை விட்டு மறைய வாசுகி குடும்ப தலைவியாக பொறுப்பேற்று குழந்தை களை வளர்க்கிறாள். லக்ஷ்மணனுக்கு 5 வயதாகும் போது மித்ரா பிறக்க பெண் குழந்தை பிறந்ததில் கேசவன் மிகவும் சந்தோஷப்படுகிறான். வாசுகியை சுற்றியே அந்த குடும்பம் சுழல்கிறது. பிள்ளைகள் பெரியவர்களாக ராமுவும் லக்ஷ்மணனும் படிப்பு முடித்து நல்லதொரு வேலையை தேடிக்கொள்ள அழகு தாரகையாக மின்னிய மகள் மித்ராவுக்கு எந்த குறையும் இல்லாமல் பாங்கில் வேலை பார்க்கும் சங்கரை மணமுடித்து வைக்கிறாள். பெரிய மகள் ராமு தன்னுடன் வேலை பார்க்கும் யாழினியை விரும்ப ராமுவின் காதலை மனதார ஏற்றுக்கொண்டு கேசவனை சமாதானம் செய்து திருமணம் செய்து வைக்கிறார். அடுத்தவன் லக்ஷ்மணனுக்கு கேசவனின் நண்பன் மூலமாக வந்த பணக்கார சம்பந்தத்தை பேசி முடித்து வித்யாவை அவன் மனைவியாக்குகிறார். இளமை பருவம் முடிந்து வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது. பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்த போது இருந்த ஒற்றுமையும் பிணைப்பும் குறைந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கிறது. அம்மா, அம்மா, பெரியவன் ராமு அழைக்க சாமி ரூமிலிருந்து வெளிவருகிறாள் வாசுகி. என்ன ராமு, எதுக்கு கூப்பிட்டே? குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லி சொல்லி எதுக்கு எங்க எல்லாரையும் ஒன்னா வச்சு உசுர வாங்குறேன்னு தெரியலை. உன் மகனுக்கு பேரு நாள் லக்ஷ்மணன். நான் சொல்றது எதையும் காதுல வாங்குறது இல்ல. இப்ப நீ சத்தம் போடுற மாதிரி என்னப்பா நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? யாழினிக்கு கால்வலி இருக்கு, மாடி பெட்ரூமை யூஸ் பண்ண முடியாது. நீ மாடியில இருந்து சொன்னா உன் சௌகரியத்துக்காக நான் குடிசை தூக்க முடியாதுன்னு மூஞ்சியில் அடித்தாரு போல் சொல்றான். அது மட்டும் இல்ல, யாழினிய வேலைக்கு போறவன்னு நினைக்காம
உன் பெரிய இடத்து மருமகள் இவனை வேலை வாங்குறா. இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. குடும்பம்னா முன்னே பின்னே இருக்கும். பெரியவன் நீயே அனுசரிச்சு போகலன்னா எப்படி? நான் லக்ஷ்மணன் கிட்டே பேசுறேன். நல்ல விதமாக சொன்னால் கேட்பா. வேகமாக அறையிலிருந்து வெளியே வருகிறாள் வித்யா. அத்த, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா போடுறத முதல்ல நிறுத்துங்க. எங்க விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். ஏதோ எங்க அப்பா சொன்னதாலே கூட்டு குடும்பத்துல இருக்கேன். எங்க அப்பா கிட்டே இருக்கிற பணத்துக்கு இதே போல ஒரு வீடு என்னால வாங்க முடியும். பாத்தீங்களாமா, அவளோட பணக்கார திமிர காட்டுறா. இப்படிதான் யாரையும் இவன் மதிக்கிறது இல்ல. பணம் தான் பெருசுன்னா அவ அப்பா வீட்லயும் இருக்க வேண்டியது தானே. இங்க ஏன் வந்து குப்பை கொட்டணும்? ராமு, போதும் நிறுத்து. என் பெண்டாட்டியை சொல்ல நீ யாரு? இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா அசிங்கமாயிடும். கோபத்துடன் அங்கு வந்த லக்ஷ்மணன் சத்தம் போட சண்டை ஆரம்பமாகிவிட்டதை உணர்ந்த கேசவன் படுக்கையில் படுத்தபடி காதுகளை மூடுகிறார். காலை நேரத்தில் வாக்குவாதம் வேண்டாம்பா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதை யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? போங்கப்பா, போய் வேலைய பாருங்க. சாயந்தரம் நிதானமாக பேசலாம். கோபத்துல வார்த்தைகளை விடாதீங்க. ஒருவரையொருவர் பார்த்து முறைத்தபடி அவரவர் ரூமிற்குள் நுழைய கணவனை தேடி வருகிறாள் வாசுகி. என்னங்க டிபன் சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரட்டுமா? வாசுகியை பார்க்கிறார் கேசவன். என்ன வாசுகி இது? வர வர இவங்க 2 பேரும் நடந்துக்கிறது கொஞ்சமும் சரியில்லை. மாமனார் மாமியார் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த உனக்கு இப்படியா மருமகள் அமையணும்? அண்ணன் தம்பி ஒற்றுமையே குலைஞ்சு போயிடும் போல் இருக்கே. இங்க பாருங்க, நீங்க இதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிரஷர் அதிகமாக இருக்கு. எதையும் மனசுல போட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. கணவன் அருகில் உட்காருகிறாள். உன்னால் குடும்பத்தை கட்டி காக்க முடியாது வாசகி. யாரும் உன் பேச்ச கேக்குற மாதிரி இல்ல. நானும் படுக்கையில விழுந்துட்டேன். சொத்தை பிரிச்சு அவங்கவங்க பங்க தந்துடுவோம். அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும். தினமும் விடிஞ்சு எழுந்தா அவங்கள சமாதானம் பண்றதே உன் வேலையா இருக்கு. வேண்டாம் வாசுகி. பிள்ளைகளால் நாம் வளர சிரமம் போதும். மௌனமா இருக்கிறேன். என்ன வாசுகி, நான் சொல்றதுல உனக்கு உடன்பாடு இல்லையா? அப்படி இல்லைங்க. சொத்து பிரிக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? சாயந்தரம் எல்லோரும் வரட்டும். இஷ்டம் இருந்தா நம்மோட இருக்க சொல்லுவோம். ஒன்னா இருக்க இஷ்டம் இல்லைன்னு கிளம்பட்டும். அவங்க அந்த சம்பாத்தியத்துல குடித்தனம் நடத்தட்டும். எப்படி வாசுகி? இதுக்கு உன் பிள்ளைகள் ஒத்துப்பாங்களா? நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல நாம இப்படியா இருந்தோம்? பெத்தவங்க மனசு கோணாம நடந்தோம். எங்க அப்பா உழைச்சு சம்பாதித்த சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சாரு. அதுல ஒரு நயா பைசா கூட எடுக்காம உங்க சம்பாத்தியத்தில் தான் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கினீங்க. அந்த பணம் இன்னைக்கும் ஃபேமிலி பத்திரமாக இருக்கு. நாம் நினைச்சிருந்தா எப்படியோ ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம். நாளைக்கு நம் பிள்ளைகளுக்கு உபயோகப்பட்டும் இருந்தோம். இப்படி ஒவ்வொரு மூச்சையும் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து இப்ப உடன் தளர்ந்த நிலையில் அவங்க கிட்டே நாம் எதிர்பார்க்கிற அன்பும் அரவணைப்பும் கிடைக்காம ஏமாந்து நிக்கிறோம். இப்ப இருக்கிற சொத்தை பங்கு பிரிச்சுட்டா நாளைக்கு யாருக்கும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க. வேண்டாங்க, யோசனை பண்ணி முடிவு பண்ணுவோம். நீங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு டிபன் எடுத்துட்டு வரேன். எடுத்து போகிறாள் வாசுகி. அங்கே கனத்த மௌனம் நிலவுகிறது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறார்கள். ராமுவே மௌனத்தை கலைக்கிறான். இது நீயா எடுத்த முடிவா? இல்ல அப்பாவை கலந்துட்டு சொல்ற முடிவா? இந்த வீட்டுல எதுவாக இருந்தாலும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் கலந்துதான் முடிவெடுப்போம். ஓ, அதுதான் நல்லா தெரியுதே. அப்பா ஒரு தலையாட்டி பொம்மை. நீ எது சொன்னாலும் மண்டையை ஆட்டுவாரு. எங்களை விட்டு விட்டு போங்கன்னு சொல்லாம சொல்றே. அப்படிதானே? கோபமா கேக்குறான் ராமு. உங்க அம்மாவுக்கு வயசானாலும் திமிர் குறையலைங்க. அந்த கால மிராசுதார் மகள் இல்லையா? அதான் தெனாவட்டாக பேசுறாங்க. இஷ்டம் இருந்தா எங்களோட இருங்க, இல்லாட்டி கிளம்புங்கன்னு எசத்தாளமாக சொல்கிறாள் யாழினி. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. நரகத்துல வாழற மாதிரி இங்க இருக்கிறதுக்கு கிளம்புறது நல்லது. ஆனா வெறுங்கைய வீசிட்டு கிளம்ப மாட்டோம். சொத்த பங்கு பிரிச்சு அவங்களுக்கு சேர வேண்டியதை தந்தா போய்கிட்டே இருப்போம். லக்ஷ்மணன் சொல்ல, மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்த்த பிள்ளையா இப்படி பேசுறது? அதானே நீங்க என்ன அண்ணக்காவடியா? வெறுங்கைய வீசிக்கிட்டு வர்றதுக்கு இந்த சொத்துக்கெல்லாம் உரிமை உள்ளவர் நீங்க. உங்க பங்க தர சொல்லுங்க, அப்புறம் கிளம்புற வழிய பார்ப்போம். வித்யா சொல்கிறான். தயவு செய்து நான் சொல்றதை எல்லோரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்க அப்பா சம்பாத்தியத்துல உங்களையெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கினது போக மிஞ்சி இருப்பது இந்த வீடு மட்டும் தான். இதுல மட்டும்தான் பங்கு கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு.
அதுவும் என் காலத்துக்கு பிறகுதான் உங்களை சேரும். பேங்க் இருக்கிறது எங்க அப்பா சீத்தனமாக எனக்கு தந்த சொத்து. அதை எப்படி யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல பங்கு கேட்க உங்க யாருக்கும் உரிமை இல்லை. என் பிள்ளைகள் கடைசி வரை எங்க மேலே பிரியத்தையும் அன்பையும் காட்டுவாங்கன்னு நினைச்சேன். கல்யாணம் ஒண்ணு நடந்ததும் பெத்தவங்க இருப்பதையே மறந்துட்டீங்க. எல்லாம் கூட்டு குடும்பமா வச்சு அழகு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான். எப்ப அண்ணன் தம்பிகள் இப்படி சுயநலமா செயல்பட ஆரம்பிச்சீங்களோ, நான் ஆசைப்படுறதுல அர்த்தம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. ஒன்னா இருக்க இஷ்டப்படலைன்னா நீங்க கிளம்பலாம். எங்க காலத்துக்கு பிறகு உங்களுக்கு சேர வேண்டியது வந்து சேரும். அவங்க உங்களை பெத்த அம்மாவான்னு ஆச்சரியமா இருக்கு. எப்படி பேசுறாங்க. இதுக்கு மேலேயும் இங்க இருந்து அவமானப்பட நான் தயாரா இல்லை. இவங்க சொத்து எதுவும் வேண்டாம். எங்க அப்பா இருக்காரு. நமக்குன்னு சொந்தமாக வீடு வாங்கி தர சொல்றேன். புது குடித்தனத்தை ஆரம்பிப்போம். உங்க அம்மா அப்பாவை தலை முழுகிட்டு புறப்படுங்க. வித்யா கோபம் கொப்பளிக்க கணவனிடம் சொல்கிறாள். யாழினி கவலைப்படாதே. நாம 2 பேரும் சம்பாதிக்கிறோம். தனியாக நம்மால் குடும்பம் நடத்த முடியும். வித்யாவை போல உன் பிறந்த வீடு செல்வ செழிப்பில் இல்லாட்டியும் உள்ளப்பா முடிஞ்ச உதவியை செய்வாரு. வக்கீலை கலந்து பேசி இந்த சொத்தை எப்படி வாங்கலாம்னு யோசிப்போம். 2 பேரும் மனைவியுடன் கலந்து ஆலோசித்து வீட்டை விட்டு புறப்படுவது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். பெட்டியுடன் மித்ரா உள்ளே வர மகளை பார்த்து ஆச்சரியமாகிறாள் வாசுகி. வா மித்ரா, வர்றேன்னு போன் பண்ணலை. அப்பாவை பார்க்க வந்தியா? உள்ளே வா. பெட்டியை வைத்தவன் சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். என்னம்மா, யாரையும் காணும்? எல்லாரும் இருக்காங்க. அவங்க ரூமில் முதலில் அப்பாவை விட்டு பாரு. உன்னை பார்த்தால் சந்தோஷப்படுவாரு. மகளை பார்த்ததும் கேசவனின் கண்களில் கண்ணீர் வடிகிறது. கவலைப்படாதீங்கப்பா, கூடிய சீக்கிரம் குணமாகிடுவீங்க. மாப்பிள்ளை வரவையாம்மா? இல்லப்பா, அவருக்கு வேலை இருக்கு, லீவு கிடைக்க வெளியே வந்தவன் அப்பாவிங்கும் கதவை சாத்திவிட்டு, என்னம்மா செய்யறே? உனக்கு தோசை மத்தரே, மித்ரா சாப்பிடு. அம்மாவிட வருகிறான். இருக்கட்டும்மா, இப்படி வந்து உட்காரு. உன்கிட்டே மகளை பார்த்தபடி அவளருகே உட்காருகிறான். அண்ணங்க 2 பேரும் போன் பண்ணிதான் நான் புறப்பட்டு வந்தேன். மகளை கூர்ந்து பார்க்கிறாள். எதுக்கும் வயசான காலத்துல அவங்க கிட்டே பிரச்சனை பண்ற? என்னைக்கு இருந்தாலும் சொத்த பங்கு பிரிக்கத்தான் வேணும். அவங்க தனியா இருக்கணும்னு பிரியப்படுறாங்க. நீயே குறுக்கே நிக்கிறவி, பேசுறது எனக்கு புரியல மித்ரா. என்ன செய்ய சொல்றே? பூதம் காப்பது மாதிரி உங்க அம்மா வீட்டு சீத்தனம்னு பாதுகாத்துட்டு வர்றியே, அத வெளியே எடுந்து சொல்றேன். சொல்ல போனா இப்ப எனக்கும் பணம் தேவைப்படுது. நல்ல பிளாட் ஒண்ணு விலைக்கு வருது. வாங்கி போடலாம்னு மாப்பிள்ளை பிரியப்படுறாரு. நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கொடுத்துட்டு போமா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எதுக்கு தேவையில்லாம வெறுப்ப சம்பாதிச்சுக்கிறேன். 3 பேரும் கலந்து பேசிதான் மித்ரா புறப்பட்டு வந்திருக்கிறாள். சொத்து பிரிக்க தங்கையின் சிபாரிசு. யாருமே பெத்தவங்களை நினைச்சு பார்க்கல, அப்படிதானே? இப்ப என்னம்மா ஆச்சு? பாப்பா கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருக்காரு, அவ்வளவுதானே. நீ ஏன் தனியா இருக்கணும்? சொத்த பங்கு பிரிச்சுட்டா அண்ணன் 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி இருக்கலாம். அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. விரக்தி சிரிப்பு வாசகியின் உதடுகளில் தெரிகிறது. சரிம்மா, எல்லாரும் ஒரு சேர இப்படி சொல்றதால நான் அப்பா கிட்டே பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரேன். இப்பதான் நீ சரியா புரிஞ்சுக்கிட்டே. நான் போய் அண்ணங்க கிட்டே பேசுறேன். நீ அப்பா கிட்டே கலந்துகிட்டு நல்ல செய்தியான சொல்லு. இன்னைக்கு மதியம் வீட்டில் சமைக்க வேண்டாம், ஹோட்டலில் சொல்லிடுவோம். வடை பாயசத்தோடு எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமாக சாப்பிடலாம். மித்ரா எழுந்து போக கணவனிடம் வருகிறாள் வாசுகி. நான் தான் அப்பவே சொன்னேனே வாசுகி, யாருக்கும் நம் மேலே அக்கறை இல்லை. எதுவும் நமக்கு வேண்டாம் வாசுகி. எல்லாத்தையும் கொடுத்துடுவோம். ஆனா ஒண்ணு, யாரோடும் போய் இருப்போம்னு மட்டும் முடிவு பண்ணிடாதே வாசுகி. எனக்கு நீ மட்டும் போதுமா? உன்னோட அருகாமை மட்டும் போதும் வாசுகி. வாசுகி கண்ணீருடன் சொல்லும் கணவனை பரிதாபம் தோன்ற பார்க்கிறாள். அம்மா, எனக்கு தெரியுமா, உன் அரும மகள் சொன்னா கேட்பேன்னு அதான் மித்ராவை வர சொன்னேன். லக்ஷ்மணன் தங்கையை பார்த்தபடி சொல்கிறான். கணக்கு வழக்க சரி பார்த்துட்டீங்களா? வட்டியோடு சேர்த்து பாங்கில் இருக்கிற பணத்தை 3 பங்காக பிரிச்சுட்டேன். வீடு மட்டும் இப்போதைக்கு விற்க வேண்டாம். அதையும் கூடிய சீக்கிரம் விற்க ஏற்பாடு பண்ணிடலாம். பரவாயில்லம்மா, அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. அப்பாவுக்கு உடம்பு குணமாகட்டும், அப்புறம் யோசிப்போம். பெருந்தன்மையோடு ராமு சொல்ல, அம்மா கூடிய சீக்கிரமே நான் வீடு வாங்கிடுவேன். நீயும் அப்பாவும் என்னோட வந்திருக்கலாமா? ஆமாமா, நீங்க 2 பேரும் தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணனுங்க வீட்டுலதான் இருக்கணும்னு கிடையாது. உன் மகள் வீட்டுக்கும் போகலாம். இனிமேல் தான் பேர பேத்திகளை பார்க்கணும்.
உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமாக அமைச்சுக்கலாமா? மித்ரா சொல்ல யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாம மௌனமாக இருக்கிறாள் வாசுகி. மாத பொழுதுல குருவி கூட்டை கலைத்தாற்போல் வீட்டை விட்டு எல்லாரும் புறப்பட்டு போக வாசுகியும் கேசவனும் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். பிள்ளைங்க இப்படி தனியா போயிட்டாங்கன்னு வருத்தமா வாசுகி. அதெல்லாம் இல்லைங்க. இந்த ஜென்மத்துல பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கிற கொடுப்பினை இல்ல, அவ்வளவுதான். நீங்க அதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஊஷுவன் உன் வாழ்க்கையில நீ நினைச்சது எதுவுமே நடக்கல இல்லையா வாசுகி? ஆனா நீ ரொம்ப நல்லவ. கிடைச்ச வாழ்க்கைய முழு மனசோடு ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னன்னு சொல்றீங்க? ராமுங்கிற பேரை உன்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது இல்லையா வாசுகி? மனைவியை தீர்க்கமாக பார்த்தபடி கேசவன் சொல்ல அதிர்கிறாள். என் இளமை கால காதல் வாழ்க்கை இவருக்கு தெரியுமா? பயப்படாதே, உன்னை எந்த காலத்திலும் தப்பாக நினைக்க மாட்டேன். லக்ஷ்மணன் வயிற்றில் இருக்கும்போது நீ உன் தாய் வீட்டிற்கு பிரசவத்திற்காக போயிருந்தே இல்லையா? அந்த சமயம் நீயும் உள் அம்மாவும் பேசியதை கேட்டு உன் அப்பா என்னை பார்க்க வந்தாரு. அந்த பெரிய மனுஷன் கதறி அழுதது இன்னும் என் மனசை விட்டு நீங்களை. அன்பு கொண்ட உள்ளங்களை பிரிச்ச பாலினான். என் மகள் வாசுகி அந்த ராமுவை விரும்பியது தெரிஞ்சிருந்தா நிச்சயம் காத்திருந்து என் மகளை அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்திருப்பேன். என் மேல் உள்ள பிரியம், பாசம், உடம்பு சரியில்லாத அப்பாவின் மனச புண்படுத்த கூடாதுன்னு தன் காதல் மனசோட போகட்டும்னு என் மகள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, இந்த உண்மை அந்த பையன் வாசுகி தனக்காக காத்திருப்பாள்னு இப்ப தேடி வந்த பிறகுதான் தெரியும். இப்பவும் என் மனைவி வாசுகி கிட்டே உன் காதல மறந்துடு, எந்த காரணம் கொண்டும் உள் புகுந்த வீட்டுக்கு தெரிய வேண்டாம்னு தாள் சொன்னான். கணவன் மனைவி கிட்டே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது மாப்பிள்ள. என் மகளுக்கு அறியாத வயசு. அந்த இளம்பருவ காதலை அவள் உங்ககிட்டே மறைச்சதுக்கு அவளை மன்னிச்சிடுங்க. ஆனா எந்த நிமிஷம் உங்க கையால தாலி வாங்கிக்கிட்டாலோ அந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு மனைவியாக உண்மையானவளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா. மாமா, உங்க நேர்மையான மனசு எனக்கு புரியுது. வாசுகி யார வேண்டுமானாலும் விரும்பி இருக்கலாம். இப்ப அவ என் மனைவி, என் குழந்தைகளுக்கு தாய். நீங்க இதை என்கிட்டே தெரிவிக்கணும்னு அவசியம் கூட இல்ல. அவளை என் மனைவியா சந்தோஷமா வச்சுப்பேன். மாமா நீங்க கவலைப்படாதீங்க. கண்களில் தீஸ் கோர்க்க கணவனை பார்க்கிறாள். இத்தனை வருஷம் இந்த உண்மை தெரிஞ்சும் என்கிட்டே இத பத்தி கேட்கவே இல்லையே. எதுக்கு கேட்கணும் வாசுகி? ஆனா இப்ப என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? நீ அந்த ராமுவ கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒரு சமயம் அருமையான பிள்ளைகள் பிறந்து உள்வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோன்னு மனசுக்கு படுது. ஐயோ, என்ன பேச்சு பேசுறீங்க? தப்புங்க. நம்ம பிள்ளைகள் நம்மள புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். நல்ல பிள்ளைகளை தான் பெத்து வளர்த்தோம். நம் அன்பு பாசத்திலும் எந்த குறையும் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்டே பாசத்தை விட சுயநலம் தான் மேலோங்கி இருக்கு. அண்ணா தம்பிக்குள்ளேயே நீ பெருசா நான் பெருசாங்கிற போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை விட எந்த விதத்திலாவது சுலபமாக பணம் கிடைக்காதாக்குற ஆர்வம். பெத்தவங்க கிட்டே இருந்து நமக்கு என்ன கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு. இதெல்லாம் தான் நம்மள மாதிரி தொட்டு சுகம் வச்சிருந்தாலும் பிள்ளைகளின் வெறுப்ப சம்பாதிச்சு கொடுக்குது. நீ சொல்றது உண்மைதான் வாசுகி. பெத்தவங்களை தெய்வமாக மதிச்ச காலமும் நம்மோட முடிஞ்சிடுச்சு. இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்டே பாசத்தையும் பரிவையும் எதிர்பார்த்தா ஏமாந்துதான் போசணும். சரிங்க, இன்னைக்கு நிறையவே பேசிட்டோம். கடவுள் நமக்குன்னு என்ன அமைச்சு கொடுத்திருக்காரோ அது நடக்கும். எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுங்க. அவர் படுக்கைய தட்டி போடுகிறாள் வாசுகி. வாக்கி, நீ நீ இப்படி உட்கார்ந்துக்கிறியா? உன் மடியில தலை வச்சு படுக்கணும்னு தோணுது. தாராளமாக படுங்க, வாங்க. அவர் கட்டிலில் உட்கார்ந்து ஒரு குழந்தையாய் கணவன மடியில சாய்த்துக் கொள்கிறாள். அவள் கண்களில் வடியும் கண்ணீர் அக்கன்னத்தை தொட மனைவியின் கைப்பிடித்து முத்தமிடுகிறார் கேசவர். பொழுது விடிய வாசல் தெளித்து கோலமிட்டவள் அவளுக்கும் அவனுக்குமாக காபி கலந்து 2 டம்ளரில் எடுத்துக்கொண்டு கேசவனின் அறைக்குள் நுழைகிறாள். என்னங்க மணி 7 போகுது, எழுந்திருக்கலையா? காபி டம்ளரை டேபிள் மீது வைத்து கணவனை எழுப்புகிறாள். அவரிடம் எந்த அசைவும் இல்லாமல் இருக்க மனதில் பயம் சூழ அவர் தோளை தொட சரிந்த முகம் அவர் உயிர் பிரிந்து விட்டதை சொல்கிறது. ஐயோ அப்பா, புது வீடு வாங்கி உங்களை அதுல வச்சு அழகு பார்க்கலாம்னு நினைச்சேனே, இவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டு போயிட்டீங்களே. இளைய மகன் புலம்ப அம்மான்னு வாய் நிறைய பிரியமாக கூப்பிடுவீங்களேப்பா. இனி வாய் நிறைய பிரியமா கூப்பிடுவீங்களேப்பா, இனி யார் என்ன அப்படி கூப்பிட போறா? தலைமாட்டுல மகள் கண்ணீர் விட புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு முதல்ல உங்ககிட்டயே தான் சொல்லணும்னு விடிந்தும் விடியாம கிளம்பினேன். நீங்க இறந்த செய்திதானேப்பா வந்துக்க. எப்படிப்பா எங்களை விட்டு
போனீங்க. தலைமகள் அழுது புலம்ப, கண்களில் கண்ணீர் வற்றியவளாய் வெறித்த பார்வையோடு கணவனை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் வாசுகி. கேசவவின் 16ஆம் காரியங்கள் முடிய, அண்ணா, அம்மாவை என்ன செய்யறதாக உத்தேசம்? யார் கூட்டிட்டு போக போறீங்க? மித்ரா பேச்சை ஆரம்பிக்க, இந்த சமயத்துல மகள் கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அதனால நீயே அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுக்க மித்ர, யாழினி சொல்றா. பிள்ளைகளுக்கு தான் பொறுப்பு இருக்கணும் அண்ணி. இப்படி பட்டும் படாமலும் பேசாதீங்க. அம்மா கிட்டே இருந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப மிச்சம் இருப்பது இந்த வீடு ஒண்ணுதான். இத விற்றாலும் உங்க பங்கு வரப்போகுது. இதையெல்லாம் அனுபவிக்கும் நீங்க தான் அம்மாவை பொறுப்பாக பார்த்துக்கணும். பாத்தீங்களா உங்க தங்கை எப்படி வக்கனையாக பேசுறான்னு. இவ மட்டும் கம்மா இருந்த மாதிரி அத முழு பங்காக பிரிச்சுதானே கொடுத்தாங்க. சொத்துல மட்டும்தான் பங்கு வேணும் போல இருக்கு. அப்படின்னா இப்ப வீட்டை பங்கு போட்டா எதுவும் வேண்டாம்னு சொல்லிடுவா போல் இருக்கு. அப்படி சொல்லுங்க. உங்க அம்மாவை நம்ம கூட்டிட்டு போய் வச்சுப்போம். சின்ன மருமகள் வித்யா நீட்டி முழக்கி பேசுகிறாள். இது எங்கப்பா சம்பாத்தியத்தில் கட்டிய வீடு. அண்ணி எனக்கு எப்படி உரிமை இல்லாம போகும்? இப்படி விதண்டாவாதம் பண்றதை நிறுத்திட்டு 30 சாமி கும்பிட வரும்போது அம்மாவை யார் அழைச்சிட்டு போறதுங்கிற முடிவோடு வாங்க, எரிச்சலுடன் சொல்கிறான் மித்ரா. 30ஆம் நாள் காரியத்திற்கு அம்மா அழைப்பாள் என்று காத்திருக்க, அவனிடமிருந்து எந்த தகவலும் இல்லாமல் போக அம்மாவை தேடி வருகிறான். ராளு வீடு பூட்டியிருக்க எங்கே போயிருப்பார்? யோசனையுடன் நின்றவனை எதிர் வீட்டு பெண்மணி அழைக்கிறான். நம்பி, இந்தாம்பா வீட்டு சாவி. நீங்க யாரும் வந்தா உங்ககிட்டே கொடுக்க சொல்லி உங்க அம்மா தந்துட்டு போலாங்க. என்னம்மா சொல்றீங்க? அம்மா எங்க போயிருக்காங்க தெரியுமா? தெரியலப்பா. எதுவும் சொல்லான ரொம்ப சோகமாக இருந்தாங்க. மகள் வீட்டுக்கு போயிருக்கலாம். போய் 3 நாளாச்சு. உங்க தங்கைக்கு போன் பண்ணி பாருங்க. பதற்றத்துடன் கதவை திறக்கிறான் ராமு. டேபிளில் பேப்பர் வெயிட் கீழ் இருந்த கடிதம் அவனை வரவேற்கிறது. என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த ஜென்மத்தில் உங்கள் தாயாக இருந்த வாசுகியின் கடிதம். உங்களுக்கான என் கடமைகளை சரிவர நிறைவேற்றி விட்டேன் என்று நம்புகிறேன். எனக்கு ஆதாரமாக இருந்த என் கணவரும் போய்விட்டார். இனி இந்த வீட்டையும் உங்கள் மூவருக்கும் எழுதி வைத்து விட்டேன். விற்று உங்கள் பங்கை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் நினைவோடு என் இந்திய நாட்களை கழிக்க முடிவு பண்ணி வீட்டை விட்டு புறப்படுகிறேன். என்னை தேட எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி வாழுங்கள். இந்த அம்மாவின் ஆசி என்றைக்கும் உங்களுக்கு உண்டு. அன்புடன் வாசுகி. இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு இப்படி சொல்லாம வீட்டை விட்டு போயிருக்காங்க. இது பிள்ளைகளான உங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்னு தெரியாமலா போயிருப்பாங்க. என்னமோ சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு அவங்களை விரட்டி விட்டதாக தானே ஊர் பேசும். ஊர் பேசுறது இருக்கட்டும் அண்ணி, நமக்கும் மனசாட்சி இருக்கு இல்லையா? பாவம் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. சொத்து சுகத்தோடு பிறந்த அவங்க யாருமே இல்லாத அனாதை போல எங்கேயோ போயிட்டாங்க. மகளான மித்ராவுக்கு மனம் பதறுகிறது. சரி, எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம். அப்பா இறந்தது மனசு தாங்காமல் எங்கேயோ கிளம்பிட்டாங்க. நிச்சயம் திரும்பி வந்துடுவாங்க. யாரும் வருத்தப்பட வேண்டாம். லக்ஷ்மணன் சொல்கிறான். 1 மாதம் அம்மாவிற்காக கவலைப்பட்டவர்கள் சிறிது சிறிதாக மறக்கத் தொடங்குகிறார்கள். ஏன் வீட்டை பூட்டியே வைக்கணும்? உங்க தம்பி கிட்டே பேசிட்டு வீட்டை விற்பதற்கு வழிய பாருங்க. ஏக மனதாக வீட்டை விற்போம் என்று முடிவு பண்ணி வீட்டு விலை பேசி பெரும் தொகையை மூவரும் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். சங்கர் தான் பரிதாபப்பட்டு மனைவியிடம் சொல்கிறான். பாவம் மித்ரா உங்க அம்மா லட்சக்கணக்கில் பணத்தை 3 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து அவங்கள நல்லபடியாக வச்சு பார்த்திருக்கலாம். அம்மாவ இப்படி அனாதை மாதிரி என்னவோ அனுப்பி வச்சுட்டீங்க. ஐயா, அதுக்கு காரணம் அண்ணனுக்கு தான். 2 பேருமே அம்மாவை வச்சத பிரியப்படல. அது புரிந்துதான் யாருக்கும் நம்மால் எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு புறப்பட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிக்கணும் மித்ரா. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா நாமாவது கொண்டு வந்து வச்சுக்கணும். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? வயிற்றில் 3 மாச கருவை சுமக்கிறேன். அம்மா பக்கத்துல இருப்பது போல வருமா? இப்படி எதையுமே யோசிக்காம போயிட்டாங்களே. வருத்தத்துடன் சொல்கிறாள் மித்ரா. 7 வாசுகி அம்மா மேடத்தை பார்க்கணும்னு சொன்னீங்களா? உங்கள ஆபீஸ் ரூமிற்கு வர சொன்னாங்க. லட்சுமி வந்து சொல்றா. வாங்கம்மா உட்காருங்க. என்ன விஷயமாக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? இங்க எல்லாம் வசதியா தானே இருக்கு. எந்த குறையும் இல்லம்மா. மனசுக்குள் சொல்ல முடியாத வேதனை. எனக்கு தங்க புகலிடம் தந்தது இந்த ஆசிரமம். எங்க அப்பா சொல்லுவாரு, இருக்கும் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கணும். மாண்பு, கணவர், குழந்தைகள்
குடும்பம்னு வாழ்த்துட்டேன். என்ன பொறுத்தவரை என் கடமைகளையும் முடிச்சிட்டேன். பிள்ளைகளால நான் சுகப்பட முடியலை. அது என் விதி. போகட்டும். இந்த ஒரு வருஷ பொழுதில அந்த வேதனையிலிருந்து வெளிய வந்துட்டேன். இப்ப நான் உங்கள கேட்கிறது ஒரு உதவி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தா சமையல் வேலை, வீட்டு வேலைக்கு சேர்த்து விடுங்க. உழைப்பதற்கு என் உடம்புல தெம்பிருக்கு. என்னால உழைக்க முடியும். எனக்கும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இங்கேயே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைய செய்துகிட்டு, உங்க வயசு உள்ளவங்களோட ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கலாமேம்மா. இல்லம்மா, என் மனச புரிஞ்சுகிட்டு எனக்கேற்ற இடம் இருந்தா சொல்லுங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். என் உழைப்புக்கான ஊதியத்த கூட இந்த ஆசிரமத்திற்கு தான் தரப்போறேன். சரிம்மா, விசாரிச்சு கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியா சொல்றேன். நிர்மலா கிளம்பிட்டியா? உன்னை கிளினிக்கில் டிராப் பண்ணிட்டு போகவா? இல்ல நான் போய் இறங்கிட்டு காரை அனுப்பி 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தரத். இப்பதான் நாட்கோ அந்த மனோவை அனுப்பிவிட்டேன். இதோ ஹைவேன் முன்னலே போகலாம். கால நேரத்துல எவ்வளவு டென்ஷன் பாரு. இந்த போனாலும் போனா நல்ல ஆணக்கத்தை கிடைக்க மாட்டேங்குது. அழுத்துக் கொள்கிறான். ஈரஸ் நிர்மலா மகப்பேறு மருத்துவராக இருக்க சரத் சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கிறான். ஒரே மகன் மனோ 2வது வகுப்பு படிக்கிறான். அவசரம் அவசரமாக புடவையை சரி பண்ணியபடி எந்த திருமை காரில் ஏறுகிறாள். வீட்டை கிளீன் பண்ணிட்டு சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துடு வள்ளி. சாயந்திரம் மனோ வரும் சமயம் வீட்டுக்கு வந்துடு. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. போகலாங்க. காரை ஸ்டார்ட் செய்கிறாள். சரத் டெலிவரி கேஸ் இருந்தா சாயந்திரம் தான் வர லேட் ஆகும். நீங்க நேரத்துக்கு வந்துடுங்க. உங்க மாகிட்டே கிராமத்துல வீட்டு ஒண்ணு இருக்கும்படி நல்ல இப்ப எங்கே வேலையாள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கு அப்படின்னா உங்க அம்மாவையும் அப்பாவையும் இங்களே வர சொல்லிடு. காரை ஓட்டியபடி சரத் சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கே. வேலையில இருந்த வரைக்கும் நான் கிராமத்துக்கு போக முடியலை. ரிட்டையர்ட் ஆன பிறகு நானும் அம்மாவும் கிராமத்துல செட்டில் ஆக போறோம்னு போயிட்டாங்க. அவங்கள போய் வர சொல்றீங்க. கிளினிக் வர காரை நிறுத்தியவன் நிர்மலா இறங்க மனோவை பாத்துக்கிறேன் வை. மேடம், நான் சரத் பேசுறேன். இந்த மாதம் ஆசிரமத்திற்கு 10,000 வந்து உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்கேன். தாங்க சார். சரத் மாசம் மறக்காம அனுப்பிட நீங்க. அதுல ஒரு ஆத்ம திருப்தி, அவ்வளவுதான். சரி மேடம், வச்சிடுறேன். அப்புறம் சரத் ஒரு விஷயம் சொல்லுங்க மேடம். இங்க இருந்து நம்ம ஆசிரமத்துல ஒரு பெண் இருக்காங்க. வயசு 60க்குள்ளதான் இருக்கும். கணவன் இல்ல. பிள்ளைங்க அனுசரணையா இல்லாததால வீட்டை விட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆசிரமம் வந்து ஒரு வருஷமாச்சு. யாருகிட்டேயும் எதுவும் பேசாம ஒரு தனிமையிலேயே இருந்தவங்க இப்பதான் கொஞ்சம் தாளமாக அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க யாருக்காவது என் உதவி தேவைப்பட்டால் செய்ய தயாரா இருக்கேன். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சமையல் வேலை, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டா என்ன சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. பாவம், நல்ல மனுஷி. நல்ல இடமா அவங்கள ஒரு வேலைக்காரி போல இல்லாம நல்லபடியாக நடத்துறவங்க யாரும் இருந்தா சொல்லுங்க. சரத்து அனுப்பி வைப்போம். மேடம் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இருக்கு. எனக்கே ஒரு நல்ல ஆள் தேவைப்படுது. நானும் நிர்மலாவும் பிள்ளைய வச்சுக்கிட்டு சரியான ஆள் இல்லாம இது சிரமப்படுறோம். அவங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இஷ்டம்னா அனுப்பி வைங்க. எங்களுக்கு உதவியா இருக்கட்டும். நாங்க நல்லபடியாக பாத்துக்கிறோம். வாங்கம்மா, உள்ள வாங்க. இது உங்க வீடு மாதிரி தான். உங்களை வேலைக்கு வந்த ஆளாக நாங்க நினைக்கல. எங்களுக்கு உதவியாக இந்த வீட்டில் உறுப்பினராக தான் உங்களை பார்க்கிறோம். காரிலிருந்து இறங்கும் வாசுகியிடம் சொன்னபடி உள்ளே அழைத்து வருகிறான் சரத் எதிர்கொண்டு வந்த நிர்மலா. பெரியவங்க, எங்க வீட்டில் இல்லாத குறை உங்களால் தீரப்போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. மனோ, இங்கே வா. உன் பாட்டி வந்திருக்காங்க பாரு. உரிமையுடன் பாட்டி என்று சொல்லி மகனிடம் அறிமுகப்படுத்தும் நிர்மலாவை அன்போடு பார்க்கிறாள். நல்ல இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நம்புகிறேன். நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டா அதுபடி சரியாக செஞ்சிடுவேன். கொண்டவளாய் மனோவை அருகில் அழைத்து கன்னத்தை வருடி முத்தமிடுகிறான். நான் ஒரு மகப்பேறு மருத்துவர், அவர் இன்ஜினியர். மனோ சொன்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். மேல் வேலைக்கு வள்ளிங்கிற பொண்ணு வந்து பார்த்து தர்றா. கால நேர பரபரப்பில் சமையலில் எனக்கு கொஞ்சம் உதவி செய்து நாங்க இல்லாத நேரம் பெரியவங்களால் விட்டை பொறுப்பாக பார்த்துக்கிட்டால் போதும். அடுப்படி வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். நீங்க டென்ஷன் இல்லாம வேலைக்கு கிளம்புங்க. சொன்னபடி நிர்மலாவுக்கு எந்த சிரமமும் தராமல் வள்ளியை துணைக்கி வைத்துக் கொண்டு காலை டிபன், மதியம் சாப்பாடு செய்து ஒவ்வொருவருக்கும் லஞ்ச் பேக்கில் எடுத்து தயாராக வைக்கிறாள். அவன் செய்த தோசையும் சாம்பாரும் சாப்பிட்ட சரத், அம்மா உண்மையிலேயே அருமையாக சமைக்கிறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசித்து சாப்பிடுற மாதிரி இருக்கு புகழ்கிறாள். ஆமா அம்மா. மனோ பாருங்களேன்,
சாப்பிட அடம் பண்றவன் அழகா அவனே எடுத்து சாப்பிடுறான். நீங்க இங்கே வந்தது நாங்க செய்த அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். தன் பங்குக்கு நிர்மலாவும் சொல்கிறாள். வாசுகி அடுப்படியில் வேலையாக இருக்க காலிங் பெல் அடிக்கிறது. சரத் வாசலில் யாரோ வந்திருக்காங்க போல் இருக்கு, போய் பாருங்க. உள்ளிலிருந்து நிர்மலா குரல் தருகிறாள். வாங்க சங்கர், எப்படி இருக்கீங்க? நானே பேங்க் பக்கம் வரணும்னு இருந்தேன், வாங்க உட்காருங்க. மேடம் இல்லையா? சரத்தும் இருக்காங்க, இதோ வர சொல்றேன். உள்ள வந்தவன் நிர்மலா பேங்க் மேனேஜர் சங்கர் வந்திருக்காரு, இதோ வரேன் சொன்னவள். அம்மா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போடுங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க சொன்னபடி ஹாலுக்கு வர, ஒரு சமயம் வந்திருப்பது மாப்பிள்ளையாக இருக்குமோ? குரல் கேட்ட மாதிரி இருக்கிறதே. தயக்கத்துடன் எட்டி பார்த்தவன் அங்கு மித்ராவின் கணவன் சங்கர் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அதிர்கிறான். சொல்லுங்க சங்கர், மித்ரா எப்படி இருக்கா? பேபி பேர் என்ன? கஜிதா தானே? குழந்தை எப்படி இருக்கா? நீங்க டெலிவரி பார்த்தீங்க இல்லையா, நல்லாவே இருக்கா? அடுத்த சண்டே செகண்ட் பர்த்டே கொண்டாடுறோம், அதுக்கு உங்க 2 பேரையும் அழைக்கத்தான் வந்தேன். கட்டாயம் வர்றோம். பாஸ்ட் பர்த்டே மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்றீங்களா? அப்படி இல்ல, மித்ராவோட பிரதர்ஸ் 2 பேரும் வர்றாங்க, அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர், அவ்வளவுதான். மித்ராவோட அண்ணி கூட மாசமா இருந்தாங்களே, குழந்தை பிறந்துடுச்சா? ஆமா, அவ சின்ன அண்ணிக்கு குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது. பெரியவருக்கு 1.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்தா எல்லா குட்டீஸையும் பார்க்கலாம். அப்ப நான் இருங்க சங்கர், காபி குடிச்சிட்டு கிளம்பட்டுமா? போகலாம். எழுந்து உள்ள வருகிறாள் நிர்மலா. என்னம்மா மறந்துட்டீங்களா? காபி போட சொன்னேனே. கலந்துட்டேம்மா, எடுத்து வரலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்டே. இந்தாம்மா. காபி கப்ப நிர்மலாவிடம் தருகிறாள். 3 பேருக்கும் குழந்தை பிறந்து விட்டது. மித்ராவின் மகளுக்கு 2வது பிறந்த நாள். எப்படியோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும், வாசுகியின் மனம் நினைக்கிறது. போனை பார்த்தபடி, குழந்தை நல்லா கொழுகொழுன்னு அழகா இருக்கா இல்லையாங்க? ஆமாம் நிர்மலா, அவளோட அண்ணன் பையன் பேர் என்ன, குருவர் தானே? சரியான வாலு. நம்ம மனோவுக்கு ஈடு கொடுத்து விளையாடினான். அங்கு வாசுகி வர, அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போனோமே, பேங்க் மேனேஜர் அவரோட குழந்தையின் போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் பாருங்க, குழந்தை எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்க. வாசுகி கேட்காமலேயே செல்போனை அவளிடம் தர வாசுகி பார்க்கிறாள். மித்ரா குழந்தையை தூக்கி வைத்திருக்க, அருகில் வித்யா, யாழினி. யாழினியின் கையில் 3 மாத குழந்தை, வித்யாவின் காலடியில் 1.5 வயது பையன். இவர்கள் எல்லாம் என் குடும்பம். செல்போனை அவளிடம் தந்தவள், சொல்லுமா. நல்லா இருக்காங்க. எல்லாரையும் உட்கார வச்சு சுத்தி போட அடுப்படிக்கு போகிறாள். மனோ ஸ்கூலிருந்து வர இன்னும் நேரம் இருக்கிறது. சிறிது நேரம் படுப்போம் என நினைத்தவள் ஹாலில் இருந்த சோஃபாவில் தலை சாய்கிறாள். காலிங் பெல் அடிக்கிறது. சரத் தம்பி வந்துட்டாரு. பரபரப்புடன் எழுந்தவன் கதவை திறக்க, வாசலில் சங்கர் திருப்பதை பார்த்து திகைக்கிறாள். கண்களில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிய, அத்தை நீங்களா? நீங்க இங்கே 2 வருஷமாக இங்கதான் இருக்கீங்களா? அதிர்ச்சி மாதாமல் அவனை பார்க்க, உள்ள வாங்க மாப்பிள்ள. சொல்லுங்க அத்தை, ஏன் இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம புறப்பட்டு வந்தீங்க? பெத்த பிள்ளைகளை மறந்து உங்களால எப்படி இருக்க முடியுது? வேணா அத்தை, யார் என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் நான் பேசுறேன். உங்களை நல்லபடியாக பார்த்துப்போம். வந்துடுங்க அத்தை. இந்த வீட்டுல நீங்க என்ன செய்யறீங்க? இந்த பிள்ளைகளுக்கு உதவியாக என் உழைப்பை தரேன், எனக்கு பாதுகாப்பு தர்றாங்க. அத்தை நீங்க எப்படி வாழ்ந்தவங்க? வீடு வாசல் பண்ணி சொத்து கசமனு இருந்துட்டு ஒரு மிராசுதாரின் மகளாக பிறந்து இப்ப அனாதை போல் இன்னொரு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க மன்னிச்சு வீட்டுக்கு வரணும் அத்தை. நான் இப்பவே போய் மித்ரா கிட்டே சொல்றேன். உங்க பேத்திய பார்க்கவாவது நீங்க வரணும் அத்தை. மாப்பிள்ளை தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்க போன வாரம் இவங்களை அழைக்க வந்தப்பவே பார்த்துட்டேன். என்னை வெளிப்படுத்திக்க விரும்பல. என்ன பொறுத்தவரை என் பிள்ளைகளோடு வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு போன கதை. அவங்க வாழ்க்கையில இனி நான் இல்ல, அதுதான் உண்மை. எப்ப பெத்தவங்களின் பாசத்தை விட பணத்தை பெருசா நினைச்சு அதுக்காக எங்ககிட்டே சண்டை போட்டாங்களோ, அந்த நிமிஷம் மனசளவில் உறவு முறிஞ்சு போச்சு. தயவு செய்து அதை திரும்ப ஒட்ட வைக்க நினைக்காதீங்க. நான் இங்க இருப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம். என் நிம்மதியை கெடுத்துடாதீங்க. யார் வந்து கூப்பிட்டாலும் நான் வரப்போறதில்லை. என் வார்த்தையை மீறி நீங்க யாரையாவது அழைச்சிட்டு வந்தா அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். ஏனத்த இப்படி பேசுறீங்க? உங்க பேத்திய கூட பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? வேண்டாம். பந்த பாசத்தை சொல்லி திரும்ப நான் அவங்க கிட்டே தலை குனிந்து நிற்கிறோம் நிலைக்கு தள்ளிடாதீங்க.
ஏறக்குறைய என்ன மறந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அவங்க முன்னால நான் நிக்க விரும்பல. நீங்களும் சரத்தம்பிக்கிட்டே நான் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்படியே எனக்கு அவங்களையெல்லாம் பார்க்கணும்னு தோணினா கட்டாயம் உங்ககிட்டே நானே சொல்றேன். ஹலோ சங்கர், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்ல, இப்பதான் 10 நிமிஷம் இருக்கும். காபி சாப்பிட்டீங்களா? அத்தை காபி கொடுத்தாங்க. அத்தையா? சாரி, இங்க இருக்காங்களே அந்த அம்மாவை தான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த பிளாட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். உங்க ஃப்ரெண்டுக்கு பிளாட் பிடிச்சா பேசி முடிச்சுக்கலாம். கிராமத்துல ஒரு பண்ண வீடு வாங்கணும்னு நிர்மலா சொல்லிட்டு இருக்கா. அதான் இந்த இடத்த கொடுத்துடலாம்னு பார்க்கிறேன். பேசியபடி சரத் உள்ள போக அவரிடம் தெரியப்படுத்த வேண்டாம் என்று வாசுகி சங்கருக்கு ஜாடை காட்டுகிறாள். என்னங்க வந்ததிலிருந்து ஏதோ யோசனையாகவே இருக்கீங்க. பேங்கில் வேலை ஜாஸ்தியா? அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு பேங்க் ஒரு அம்மா வந்தாங்க. கிட்டத்தட்ட அத்தையின் சாயலில் இருந்தாங்க. எனக்கு உடனே அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. சொல்லாதீங்க, அம்மாவை நினைச்சாலே எனக்கு கோபமாகத்தான் வருது. கொஞ்சமும் பொறுப்பில்லாத மனுஷி. ஊர்ல உலகத்துல நடக்காததான் நடந்தது. பிள்ளைங்க சொத்தை பிரிச்சு தர சொன்னாங்க, அவ்வளவுதானே. ஏதோ அந்த சமயம் விதி முடிஞ்சு அப்பாவும் போய் சேர்ந்தாரு. என்னமோ பெரிய ரோஷக்காரி மாதிரி வீட்டையும் எழுதி கொடுத்துட்டு சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க மனசு வருத்தம். அதை எப்படி நாம் குறையாக சொல்லலாம்? கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம். மகளை கட்டி கொடுத்தது இன்னும் குழந்தை பிறக்கலை. செய்ய வேண்டிய சுடமைகளை நினைச்சு பார்த்தாங்களா? நீங்க எல்லாமே உங்க கடமைகளை ஒழுங்கா செய்த மாதிரி அவங்கள குறை சொல்றேன். இப்ப அவங்க திரும்பி வந்தா எப்படி இருக்கும்? நானே வச்சுப்பேன். உங்க மகளை பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியல. வந்தா உதவியாகத்தான் இருக்கும். இப்பவும் அம்மா வர்றாங்கன்னு சந்தோஷப்பட தெரியாம வேலைக்கு ஆள் கிடைச்சதுக்கு தான் சந்தோஷப்படுதே போல் இருக்கு. ஆமா, நான் மட்டும் இல்ல, அன்னைங்களும் அப்படிதான் நினைப்பாங்க. சரி, எதுக்கு வேண்டாத பேச்சு? வர்றதாக இருந்தால் இந்த 2 வருஷத்துல வந்திருக்கணும். இனியா வரப்போறாங்க. எங்க அம்மாவுக்கு கல் மனசு, எனக்கு தான் தெரியும். பேசியபடி மித்ரா உள்ளே போக, அம்மா திரும்பி வந்தால் கூட வேலைக்கால் கிடைத்தது என்று நினைப்பார்களே தவிர பாசத்தோடு அரவணைக்க யாரும் இல்லை என்பதை புரிந்தவனாய் மௌனமாக இருக்கிறான். அம்மா அடுத்த வாரத்துல 2 நாள் லீவு வருது. ஊருக்கு போய் அம்மா பாரதி அப்பாவோட இருந்துட்டு அப்படியே எங்க சொந்தங்களையும் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். நீங்களும் வாங்கம்மா, எல்லாருமா போவோம். இல்லம்மா, நான் எதுக்கு? நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன். அது எப்படிமா நீங்களும் எங்களோட வரணும்? மாட்டேன்னு சொல்லாதீங்க. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் கூப்பிடும் போது மறுத்து சொல்ல மனக்கு வரல. நானும் வரேன். ரொம்ப சந்தோஷமா. கிளம்புவதற்கு முதல் நாள் ஆசிரமத்திலிருந்து போன் வருகிறது. சரத், நாளைக்கு நம்ம ஆசிரமத்தின் 20வது ஆண்டு விழா கொண்டாடுறோம். வாசுகி அம்மாவை கட்டாயம் அனுப்பி வைங்க. 2 நாள் எங்களோட இருக்கட்டும். நீங்களும் விழாவில் கலந்துக்கணும். அன்புடன் அழைக்க. சொல்ல வேணும்னா வாரி மேடம், என்னால வர முடியாது. நாளைக்கு எங்க ஊருக்கு போறதாக ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம். வாக்கி அம்மாவையும் வீட்டிட்டு போறதாக இருந்தோம். அவங்கள காண்டு வந்து ஆசிரமத்துல விட்டுட்டு போறோம். ஊருக்கு போயிட்டு வந்து அழைச்சிக்கிறேன். சொன்னது போல வாசுகியை ஆசிரமத்தில் விடுகிறாள். அம்மா, 2 நாளில் வந்துடுவோம். வந்ததும் நேராக இங்கேதான் வருவேன். ஒன்னும் அவசரம் இல்லை தம்பி. நிதானமாக வாங்க. மனோவை பத்திரமாக பாத்துக்குங்க. அவனுக்கு விடை தருகிறாள் வாசுகி. அங்கிருப்பவர்கள் வாசுகியை சூழ்ந்து கொள்கிறார்கள். வாசுகி அம்மா, எப்படி இருக்கீங்க? இப்போ உங்க முகம் தெளிவா இருக்கு. ஆமாமா, சொந்த தாயை போல பிரியங்காட்டி வச்சிருக்காங்க. மனசுக்கு ஆறுதலா இருக்கு. பெத்த பிள்ளைங்க நிழலில் வாழற கொடுப்பினை தான் நமக்கெல்லாம் இல்லாம போச்சு. என்ன செய்யறது? ஒரு வயதானவள் குரலில் விரக்தி தெரிய சொல்கிறாள். நாளைக்கு ஆண்டு விழாவில் பெரிய மனுஷங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு கதையெல்லாம் சொல்லலாம். அப்புறம் கோலம் போட்டி இருக்கு. யாருக்கு இஷ்டமோ எல்லாரும் இதில் கலந்துக்கலாம். லட்சுமி சொல்கிறாள். மறுநாள் தோரணம் கட்டப்பட்டு ஆசிரமம் விழா கோலம் பூண்டிருக்கிறது. ஆசிரமம் நடத்துபவர்களை வந்திருக்கும் பெரிய மனிதர்கள் பாராட்டி பேசுகிறார்கள். அவர்களால் முடிந்த நன்கொடைகளை நிர்வாகியிடம் தருகிறார்கள். 2-3 பேர் சாமி பாட்டு பாட எல்லோரும் கைத்தட்டி பாராட்டுகிறார்கள். 10 மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? சுபா எப்படி இருக்கா? இப்ப அவகிட்டே முன்னேற்றம் இருக்கா? நிர்மலாவும் சரத்தும் உள்ளே வர கட்டிலில் இருந்து மெல்ல எழுந்து ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த செயற்கை காலை பொருத்தி கொள்கிறார். உங்காருங்க மாப்பிள்ள, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்குதான் வந்தோம். சுபா எங்க மாமா? பக்கத்து வீட்டிற்கு போனா. இருமா, போய் கூட்டிட்டு வரேன். நீங்க இருங்க மாமா, நான் போய் அழைச்சிட்டு வரேன். நிர்மலா வெளியே போக
எதிரில் உட்கார்ந்திருப்பவரை பார்க்கிறான். சரத் நிர்மலாவின் தாய் மாமா. மகளுக்கு 10 வயசாக இருக்கும்போது மகள் மனைவியோடு ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ள போனவர் ஆக்சிடென்டில் மனைவியை பறிகொடுத்து ஒரு காலை இழந்து மகள் சுபாவிற்கு பின் மண்டையில் ஏற்பட்ட பலத்த அடியின் காரணமாக மூளையில் செயல்பாடு குறைந்து 8 வருஷமாக மகளோடு போராடி வருகிறார். 18 வயது பருவ மங்கையாக நிர்மலாவின் கைப்பிடித்து உள்ளே வருகிறாள் சுபா. அப்பா, பக்ஷுத்து வீட்டு அக்கா கிட்டே பேசிட்டு இருந்தேன். இவங்க வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நீ கூப்பிட்டியாப்பா? ஆமாமா, நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க இல்லையா, நீ இவங்களோட பேசிட்டு இருமா. இவங்க டாக்டர் அக்கா உனக்கு தெரியும் தானே? தெரியுமே. அத்தையோட நிறைய தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அத்தை எனக்கு என்ன கொடுத்தாங்க? லட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஒரு குழந்தையாக சுபா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, விடுங்க மாமா. அவ ஒரு குழந்தை மாதிரி. சுபா, உனக்கு லட்டு பிடிக்கும்னு உன் அத்தைக்கு தெரியும். நிறையவே செய்து கொடுத்திருக்காங்க. அதுவும் அந்த டப்பாவில இருக்கு, எடுத்துக்கம்மா. ஆவலோடு டப்பாவை திறந்து லட்டை எடுத்து சுவைக்க ஆரம்பிக்கிறாள். டாக்டர் என்ன சொல்றாங்க மாமா? அவகிட்டே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இருந்தாலும் வயசுக்கேற்ற மெச்சூரிட்டி இல்லை. ஆனா நிச்சயம் நார்மலாக வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மருந்து மாத்திரைய தொடர்ந்து கொடுங்க. பெரியவங்களோட அன்பான அனுசரணையான அரவணைப்பு அவளுக்கு வேணும். அவள் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லுங்க. வீட்டுல வச்சு பாடங்களை சொல்லி தர்றதாச சொல்றீங்க. அவ புரிஞ்சு படிக்கிறாங்கிறதே நல்ல முன்னேற்றம் தான்னு சொல்றாங்கம்மா. ஆமா மாமா, நீங்க சொல்றத பார்த்தா நம்ம சுபா கூடிய சீக்கிரமே குணமாகிடுவான்னு தோணுது. அம்மாவும் அதைத்தான் சொன்னாங்க. நாளைக்கு சுபாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க மாமா. வரேம்மா. மனோ எங்கே அவனை அழைச்சிட்டு வரலையா? வந்திருக்கான் மாமா. பாட்டி தாத்தாவோடு விளையாடிக்கிட்டு வரலன்னு சொல்லிட்டான். நீங்க நாளைக்கு வாங்க மாமா, நாங்க இருக்கிற 2 நாளும் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். நிர்மலாவும் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்புகிறார்கள். ஊருக்கு போய் அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு வந்ததும் மனசுக்கு நிறைவா இருக்குமா. நீங்களும் வந்திருக்கலாம். அம்மா கிட்டே உங்களை பத்தி சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உனக்கு இன்னொரு அம்மா கிடைச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆமா, ஆசிரமத்துல விழா நல்லபடியாக நடந்ததா? நல்லா நடந்துச்சும்மா. இன்னைக்கு சங்கர பார்த்தேம்மா, உங்களை ரொம்பவும் விசாரிச்சாரு. அவர் உங்களை பத்தி பேசும்போது கண்களில் ஒரு அக்கறை தெரியுது. அவங்கிட்டே கேட்க தயக்கமா இருந்துச்சு. அவர் உங்களுக்கு தெரியுமா? சரத் கேட்க, வாசுகிய பார்த்த நிர்மலா ஏதோ மனசுக்குள்ள தோண, அவர் மனைவி மித்ரா கூட கிட்டத்தட்ட வாசுகி அம்மா ஜாடையில இருக்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு பட்டுச்சு. அப்படின்னா அம்மா அவங்க நிர்மலாவின் பார்வையின் பொருளை உணர்ந்தவளிடம் நீ யூகிச்சது சரிதான்மா. மித்ரா என் மகள்தான், சங்கர் என் மாப்பிள்ளை என்று கூறி தன்னுடைய கணவர் பற்றியும் பிள்ளைகள் சொத்துக்காக தங்களை கவனிக்காது விட்டது பற்றியும் தான் வீட்டை விட்டு வந்தது குறித்தும் அழுது கொண்டே கூறினாள். அப்படின்னா நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சும் உங்க மாப்பிள்ளை உங்களை வீட்டுக்கு கூப்பிடலையா? கூப்பிட்டாரு. நான் இங்கே இருப்பதை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டேன். தேவையில்லம்மா. இனி நான் எங்கேயும் போக விரும்பலை. அவர் கொஞ்சம் நல்ல மனிதராக இருப்பதால் எனக்காக பரிதாபப்படுறாரு, வேறொன்றும் இல்லை. சரி வாங்க, பிரியாணி சூடாக இருக்கும் போதே சாப்பிடலாம் சொல்லியபடி வாசுகி உள்ளே போக, பாவம் வாசுகி அம்மா மனசால் ரொம்பவும் அடிபட்டிருக்காங்க. பிள்ளைகள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் வாங்கி பங்கு போட்டிருக்காங்க. இப்ப பேத்தி பிறந்திருக்கான்னு தெரிஞ்சும் போய் பார்க்க மனசில்லாம வெறுத்து போய் இருக்காங்க. ஆமா சரத், வாழ்க்கை நிறைய பாடத்தை கத்து கொடுக்குது. இனி பிள்ளைகளை தேடி எதுக்காக போகணும்? அவங்க செய்ததுதான் சரி. வாங்க, ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம். மாமா சொல்லுங்கம்மா. என்னது, நாளைக்கு புறப்பட்டு வர்றீங்களா? கல்லா மாமாவையும் சுபாவையும் அழைச்சிட்டு வாங்களே. இல்ல, நிர்மலா மாமா வர்றலைன்னு சொல்லிட்டாரு. சுபா மட்டும் எங்களோட வர்றா. நல்ல வேளை, சுபாவையாவது அனுப்பி வைக்கிறாரே. மனோ கிட்டே சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாள். போனை வைத்த கையோடு வாசுகியை அழைக்கிறாள். அம்மா, ஒரு வாரம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க. அப்படியா? யாரும்மா? எங்க அப்பா அம்மாவும் என் மாமா மகள் சுபாவும். நல்லதுமா, வரட்டும். அவங்களுக்கு பிடிச்சத கேட்டு சமைத்து தரேன். மகள் வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஆமாம்மா, நானே சொல்லணும்னு இருந்தேன். அந்த சுபா கொஞ்சம் மன வளர்ச்சி குறைஞ்சவ. 10 வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல பின்மண்டையில் அடிபட்டதுல மூளை வளர்ச்சி சரியா இல்ல. இப்ப வயசு 18 போகுது.
இன்னும் சின்ன பெண் போலதான் நடந்துக்குவா. அவளைதான் கொஞ்சம் சமாளிக்கணும். புரியுதுமா? நீ கவலைப்படாத. நான் மனோவை போல அவளையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இவங்க இருக்கிற நாட்கள்ல அவங்க எந்த குறையும் இல்லாம இருந்துட்டு போவாங்க. வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த சரத் நிர்மலாவை கூப்பிட்டான். நிம்மி நிம்மி, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டிருக்கியா? இல்லைங்க, இன்னைக்கு 2 சிசேரியன் இருக்கு, போய் தான் ஆகணும். அத்தை மாமா வர்றாங்க, யாருமே வீட்டுல இல்லைன்னா எப்படி நிர்மலா? அம்மா கிட்டே போன் பண்ணி சொல்லிட்டேன். நாங்க வர்றதுக்கு 2 மணி ஆகிடும். நீங்க தான் ஈவினிங் வந்துடுவீங்களே, போயிட்டு வா நிம்மின்னு சொல்லிட்டாங்க. நாளையிலிருந்து 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். சரி, வாசுகி அம்மா கிட்டே விவரம் சொல்லிட்டு கிளம்பு. சரத் சொன்னது போல் நிர்மலா வாசுகியிடம் சொல்லிவிட்டு கிளம்பி போக வருபவர்களுக்கு வடை பாயசத்தோடு சமைக்க தொடங்கினாள் வாசுகி. வள்ளி வந்து மேல் வேலையெல்லாம் முடித்து போக வருபவர் களுக்காக காத்திருக்க தொடங்கினாள் வாசுகி. மணி 3 நெருங்க கார் சப்தம் கேட்க வந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்தவள் வேகமாக வந்து வாசல் கதவை திறக்கிறாள். காரிலிருந்து இறங்கிய பாஸ்கரன் புன்னகையோடு வாக்கியை பார்க்கிறார். நீங்க தான் இங்கே இருப்பவங்களா? நல்லா இருக்கீங்களாம்பா? நீண்ட நாள் பழகியவர் போல விசாரிக்க, வாங்க வாங்க தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க. மணியாச்சே இன்னும் காணுமே என்று பார்த்துட்டு இருந்தேன். அவர் கையில் இருந்த பெட்டியை வாங்க முயற்சிக்க, இருக்கட்டும்மா, நானே கொண்டு வரேன். அதற்குள் காரிலிருந்து இறங்கிய சுபாவும் ஆர்வமுடன் உள்ளே வருகிறாள். நிர்மலா, அக்கா வீடுதானே? அவங்க இல்லையா? ஆமா, நீங்க யாரு? வாசுகியை பார்த்து கண்களை உருட்டி கேட்கும் சுபாவை அன்போடு பார்த்தவள். உள்ளவாமா, உனக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. அவளை அழைத்துக் கொண்டு உள்ள வந்தவன் அப்பொழுதுதான் நிர்மலாவின் அம்மா வர்றத கவனிக்கிறாள். ஐயோ, நிர்மலாவோட அம்மா வர்றதா சொன்னாங்களே, வந்திருக்காமா? முழங்கால் வலி, சற்றுன்னு இறங்கி வர முடியல. ரொம்ப நேரம் காரில உட்கார்ந்து வந்தது, வருவா. நீங்க சுபாவை உள்ள கூட்டிட்டு போங்க, நான் அவளை அழைச்சிட்டு வரேன். பெட்டியை உள்ள வச்சவர் மனைவியை அழைத்து வர காருக்கு போகிறார். அதற்குள்ள டிரைவர் உதவியுடன் இறங்கியவள் மெல்ல நடந்து வருகிறாள். இந்த முழங்கால் வலி என்னை விட்டு போக மாட்டேங்குதே, எவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிடுறது? அரி சரி, இந்த முறை உன் மகள்கிட்டே சொல்லி நல்லபடியாக வைத்தியம் பார்த்துட்டு கிளம்பு சொன்ன பாஸ்கர் மனைவியுடன் உள்ளே வருகிறார். சோபாவில் உட்கார்ந்திருந்த சுபாவுடன் பேசிக் கொண்டிருந்த வாசுகி இருவரும் வருவதை பார்த்து, வாங்கம்மா, வாய் நிறைய கூப்பிட்டவள் அவள் முகத்தை பார்த்து திகைக்கிறாள். அதற்குள் வாசுகியை அடையாளம் கண்டு கொண்டவள், வாசுகி நீயா? நீதான் நிர்மலாவுக்கு உதவியா இருக்கியா? ஐயோ கடவுளே, இதென்ன கொடுமை! சிநேகிதியை அந்த இடத்தில் எதிர்பார்க்காதவள் வாசுகியை பார்த்து, சே மோகனா, நீதான் நிர்மலாவின் அம்மாவா? இவ்வளவு நாள் உன் மகள் வீட்டுலதான் இருந்திருக்கிறேனா? எப்படி இருக்கே மோகனா? நீண்ட வருடங்களுக்கு பிறகு பார்த்த சிநேகிதியை தழலி தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாள் வாசுகி. வாசுகி, என்னாச்சு? ஏன் நீ இப்படி குடும்பத்தை பிரிஞ்சு வந்துட்டே? அது பெரிய கதை மோகனா. முதல் சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். சுபாபசியோடு இருப்பா. அவங்களுக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட்ட பிறகு, மோகனா, நீ உன் சிநேகிதியோடு பேசிட்டு. சுபாவுக்கு தூக்கம் வருது, நான் அவளை படுக்க வைக்கிறேன். பாஸ்கரன் அழைத்து போக, மோகனா, இந்த சுபா, நீ நினைக்கிறது சரிதான் வாசுகி. என் அண்ணன் ராமுவின் ஒரே ஏக்கு. ஐயோ, அவளுக்கா இப்படி ஆகணும்? உனக்கு ஒரு கதை இருக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு கதை இருக்கு வாசி. கடவுள் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காமல் தனித்தனி வாழ்க்கையை தந்து அதிலும் நிம்மதி இல்லாமல் செய்துட்டாரு. வருத்தத்தோடு சொல்கிறாள் மோகனா. மிராசுதாரர் மகளாக செல்வ செழிப்போடு பிறந்த நீ ஏன் வாசுகி எதுவுமே இல்லாதவள் போல ஆசிரமத்திற்கு வந்தேன்? உனக்கு எத்தனை பிள்ளைகள்? உன்னோடு யாருமே இல்லையா? அவள் கேள்விக்கு பதிலாக தன் கதையை சொல்கிறாள் வாசுகி. அவள் சொன்னதை கேட்டு மனம் வேதனைப்பட வாசுகியை பார்த்தவள், கஷ்டமாக இருக்கு வாசுகி. இதுக்கு பிள்ளைகளே இல்லாமல் இருந்தால் கூட நன்றாக இருக்கும் போல் இருக்கு. கணவனும் மனைவியுமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். பணத்தின் மேல் வச்சிருக்கிற மதிப்பை பெற்றவங்க மேலே வைக்க பண்றது வைக்கலையே. என்ன நீ அதுக்கு பிறகு அவங்கள பார்க்கணும்னு நினைக்கலையா? எதுக்கு பார்க்கணும்? அந்த நினைப்பே எனக்கு வரல மோகனா. அந்த அளவு மனச வெறுந்து போயிடுச்சு. மோகனாவின் கையை பிடித்தவள், சுபாவுக்கு எதனால இப்படி ஆச்சு? ராமு நல்லா இருக்காரா? மோகனாவின் கண்களில் கண்ணீர் தழும்புகிறது. உன்ன நினைச்சு அண்ணன் எத்தனை நாள் பசி தூக்கம் மறந்து இருந்தாரு தெரியுமா? படிப்பை முடிச்சு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் நேராக உன் வீட்டுக்கு தான் வந்தாரு.
உன்னை நிறைமாத கர்ப்பிணியாக பார்த்த பிறகு மனசளவில உடைஞ்சு போயிட்டாரு. என் வாக்கு இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டா மோகனா எனக்காக அவ காத்திருக்கல. அவ நினைப்போடு நான் தான் இருந்திருக்கிறேன். எனக்கு இனி வாழ்க்கையே இல்லை. என் வாக்கு இருந்த இடத்தில் என்னால் யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது என்று புலம்பினார். அழுதாரு. அப்பாவும் அம்மாவும் ஆறுதல் சொல்லி அண்ணனை தேத்தினாங்க. என் கல்யாணம் நடந்துச்சு. அண்ணன் ஒரு வழியாக மனச சமாதானம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு சேர்ந்தாரு. அப்பா அம்மாவின் வற்புறுத்தல் காரணமாக 4 வருஷம் கழிச்சு அவங்க பார்த்த பெண் கழுத்தில அரை மனதோடு தாலி கட்டினாரு. எனக்கு வந்த அண்ணி பொறுமைசாலி, ரொம்ப நல்லவங்க. அண்ணனின் காதல் கதை தெரிஞ்சு அவருக்காக பரிதாபப்பட்டாங்க. ரொம்ப அன்போடு அனுசரணையோடும் இருந்தாங்க. சுபா பிறந்தா அண்ணன் முகத்தில் பழைய மலர்ச்சியை பார்க்க முடிஞ்சது. அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கலை. சுபாவுக்கு 10 வயசாக இருக்கும்போது அண்ணி வீட்டில் நடக்க இருந்த கல்யாணத்துக்கு 3 பேரும் காரில் போனாங்க. ஆக்சிடென்ட் ஆகி அண்ணி இறந்து அண்ணனின் ஒரு கால் உடைந்து சுபாவிற்கு மண்டையில் அடிபட்டு அண்ணனின் சந்தோஷம் மொத்தமாக தொலைந்து போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் மகள் குணமாகணும்னு மகளோடு போராடாரு. ராமுவின் கதையை கேட்டு சிலையாக உட்கார்ந்து, அம்மா சுபா வாங்க வாங்க. என்னப்பா எத்தனை மணிக்கு வந்தீங்க? வரவேற்றபடி நிர்மலா வர அவளை தொடர்ந்து வந்த சரத் அத்தை மாமாவை இன்முகத்தோடு வரவேற்கிறான். சுபா ஓடி வந்து நிர்மலாவின் கையை பிடிக்கிறான். எல்லாம் தந்தாங்க. அக்கா இந்தம்மா எனக்கு பாயசம் வடையெல்லாம் நல்லா இருந்துச்சு தெரியுமா? நீயும் சாப்பிடறியா? சாப்பிடலாம் சுபா. மனோவை பார்த்தியா? அவனோடு தான் மாடியில் கேரம் விளையாடிட்டு இருந்தேன். சரி நீ போய் விளையாடு. அக்கா கொஞ்ச நேரம் அத்தை மாமா கிட்டே பேசிட்டு வர்றேன். சரிக்கா. சிரித்தபடி சந்தோஷமாக படியேற அம்மாவை பார்க்கிறாள் நிர்மலா. என்னம்மா வாசுதி அம்மா சமையல் எப்படி இருந்துச்சு? அவங்களோடு பேசிட்டு இருந்தீங்களா? 2 பேரும் அறிமுகமாகிட்டீங்களா? மகளை பார்த்து சிரித்த மோகவா வாசுகியின் தோள் மீதி கை போட்டு, எங்களுக்கு எதுக்கு அறிமுகம்? வாசுகி யார் தெரியுமா? சொன்னா நீ ஆச்சரியப்பட்டு போவே. என்னம்மா சொல்ற? இவங்களை உனக்கு முன்பே தெரியுமா? நான் அடிக்கடி என் பாலிய ஸ்நேகிய பத்தி சொல்வேனே. ஆமா 2 பேரும் கிராமத்துல ஒன்னாக ஸ்கூல்ல படிச்சோம். மாமா தான் 2 பேருக்கும் மேக்ஸ் டியூஷன் சொல்லி தந்தாரு. அப்புறம் உன் சிநேகிதி தான் உனக்கு அண்ணியா வந்திருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவியே. ஆமாம் நிம்மி, என் உயிர் தோழி மட்டுமில்லை உன் மாமா. இப்பவும் ஏதோ பிரமை பிடிச்சாரு போல் பழைய நினைவுகளில் உட்கார்ந்திருப்பாரே. அதுக்கு காரணம் இந்த வாசுகிதான். நிர்மலாவும் சரத்தும் ஆச்சரியம் ததும்ப வாசுகியை பார்க்க, என்ன மோகனா இது? வெறும் சிநேகிதின்னு சொல்லாம என்னை பத்தி என்னென்னவோ சொல்லி வச்சிருக்கே. சங்கடத்துடன் வாசுகி சொல்ல, அவள் அருகில் வந்த நிர்மலா, அம்மா என் மாமா ராமுவின் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அம்மா மட்டும் இல்ல மாமாவும் சொல்லியிருக்காரு. என்ன காரணமோ என் காதல் நிறைவேறாம போச்சு. ஆனா அதுக்கு முழு காரணம் என் வாசுகியாக இருக்க முடியாது. சரியா வயசு காதல்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க உளமாற நேசிச்சோம் நிம்மி. ஆனா இப்பவும் என் மனசு அவ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் பிரார்த்திக்குதுன்னு சொல்வாரு. நிர்மலா சொல்வதை கேட்டு வாசுகியின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. ஒரு வார பொழுது சிநேகிதிகள் இருவரும் கூடி பழைய கதைகளை பேசி சுபாவை அன்போடு கவனித்து நல்லபடியாக கழிய ஊருக்கு கிளம்புவதற்கு முதல் நாள். வாசுகி நீயும் என்னோடு வர்றியா? என்ன சொல்ற மோகனா? நான் காலை இழந்து கஷ்டப்படுகிறவர். உன்னை பார்த்தால் ஆறுதல். உனக்கு எங்க அண்ணனை பார்க்கணும்னு விருப்பம் இல்லையா? ஒரு அடைவார் இல்லையா? நகுஸ் அதிகமாகும். நான் இந்த உலகத்துல எங்கே ஒரு மூலையில கணவன் இல்ல மோகனா. என்னை பார்த்தால் அவர் வருத்தம் இன்னும் குடும்பம் குழந்தைகள் என்று சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதாச்சும் நினைச்சிட்டு இருப்பாரு. என்ன நேர்ல பார்த்தால் அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். எதுக்கு மோகனா எனக்கும் அவரை சரி அப்படின்னா அண்ணன் கிட்டே உன்னை பார்த்தது. நீ நிர்மலா வீட்டுல இருக்கிறது எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்றியா? ஆமாம் மோகனா, பிளீஸ் வேண்டாம். நான் எங்கேயோ இருப்பதாகவே அவர் நினைக்கட்டும். அவரை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்க மோகனா. சுபாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு தைரியம் சொல்லு. கஷ்டமாக இருக்கு வாசுகி. அண்ணன் கிட்டே என்னால எப்படி போய் சொல்ல முடியும்? ஆனா உன்னை மீறி எதுவும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சீக்கிரம் உன் மனச மாத்திக்கிட்டு அண்ணனை வந்து பாக்குறது தான் நல்லது. முயற்சி பண்றேன் மோகனா. நீ கிளம்பு. சிநேகிதியை அனுப்பி வைக்கிறாள் வாசுகி.
133 பால்கனியில் கணவனுடன் உட்கார்ந்து இருந்தாள் நிர்மலா. உன் அம்மாவும் வாசுகி அம்மாவும் பால்ய சிநேகிதிகள்னு கேள்விப்பட்டு சந்தோஷமாக இருந்தாலும் உன் மாமாவுக்கும் அவர்களுக்குமான இளமை கால காதலை கேள்விப்பட்டது. முதல் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நிம்மி. கடவுள் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைத்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இல்லையா? என்ன செய்யறது? இதுதான் விதி என்கிற போது யாரால் மாற்ற முடியும்? அம்மா அவங்க சிநேகிதிய பத்திரமா பாத்துக்க சொல்லி அத்தனை தடவை சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நிம்மி கணவனை பார்க்கிறான். நாம ஏன் இனியாவது விதியை மாற்றி வைக்க முயற்சி எடுக்க கூடாது? நீங்க சொல்றது புரியல சரத். ஆழ்மனசில் வாசுகி அம்மாவுக்கும் உன் மாமா மீது ஒரு அன்பான இடம் இருக்கு. அதே போலதான் உன் மாமாவும். 2 பேரும் சந்தித்தால் மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிம்மி. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்க காதலை இப்ப சேர்த்து தாயான வாசுகி அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்களா? கைமுறை வைக்க போறீங்களா? இதெல்லாம் நடக்குமா? 3 பிள்ளைகளுக்கு சாத்தியமில்லாத விஷயத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? களைய நீ இன்னும் வாசுகி அம்மாவை புரிஞ்சுக்கல. அதுதாக இப்படி பேசுற. பணத்துக்காக பாசத்தை தூர வச்சுட்டாங்கன்னு பிள்ளை மட்டும் இல்ல, மகள் இருக்கும் இடம் தெரிஞ்சும் பேத்தி ரத்திருக்காள்னு வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டு வந்தவங்க அது கேள்விப்பட்டும் பாசத்துல துடிச்சு போய் பார்க்கல. அளவு வெறுப்பா இருக்காங்க. அவங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற வரை அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க உன் மாமாவுக்கு துணையா இருக்க கூடாது? அவள் சொல்லுவதை கேட்டு சிறிது நேரம் மௌனமா இருந்த நிர்மலா, எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆனா நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரின்னு தான் மனசுக்கு படுது. ஆனா எதையாவது செய்யணும் நிர்மலா. என்னோட முயற்சிகள் பலனளிக்குதான்னு பார்ப்போம். இது பெரியவங்க விஷயம். எது செய்யறதாக இருந்தாலும் அவங்க மனசை காயப்படுத்தாம செய்யணும் சரத். நிர்மலா சொல்ல யோசனையில மூழ்குகிறான் சரத். ஹலோ சங்கர், நான் சரத் பேசுறேன். சொல்லுங்க சரத். என் ஃப்ரெண்ட் பிளாட் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரு. நானே உங்ககிட்டே பேசணும்னு இருந்தேன். இந்த வாரத்துல விலைபேசி டீலிங் முடிச்சுக்கலாம். நான் அதுக்காக கூப்பிடல சங்கர். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆபீஸில் வச்சு பேச வேண்டாம்னு பார்க்கிறேன். என் கம்பெனி பக்கத்துல இருக்கிற உதயா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியுமா? லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஓகே சரத், 1 மணிக்கு நான் அங்கே இருப்பேன். ஃப்ரைட் ரைஸை ஸ்பூனில் அலைந்தபடி எதிரில் உட்கார்ந்திருக்கும் சங்கரை பார்க்கிறான் சரத். என்ன விஷயம் சொல்லுங்க சரத். பிளாட் ரேட் விஷயத்தில் கூட கூட பேச வேண்டியிருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதில்ல சங்கர், எங்க வீட்டுல இருக்காங்களே வாசுகி அம்மா, அவங்கள பத்தி பேச வந்தேன். இப்போது சங்கரின் முகத்தில் அதிர்ச்சி. எனக்கு அவங்க கதையெல்லாம் தெரியும் சங்கர். அவங்களே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தானே அவங்க மாப்பிள்கிறதும் எங்களுக்கு தெரியும். ஆமா சரத், அவங்க என் மாமியார் முடி மித்ராவின் அம்மா. அவங்களோட வாழ்க்கை கசப்பான சம்பவங்கள் நிறைய நடந்துருச்சு. பிள்ளைகள் பெத்தவ பத்தி யோசிக்காம பணத்தை பங்கு போட துடிச்சப்ப அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. உடம்பு சரியில்லாத கணவர் குடும்பத்தை பிரிவினை இல்லாம பார்த்திருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. எதுவுமே நடக்கல. கடைசியில எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு கணவர் இறந்த பிறகு அங்கிருக்க பிடிக்காம கிளம்பி போயிட்டாங்க. நான் உங்க வீட்டுல பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து கூப்பிட்டேன். 2 வருஷ இடைவெளியில் அவங்க கிட்டே நிறைய மாற்றம். வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மித்ரா கிட்டேயும் என்ன சந்திச்சதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க விஷயத்துல அவங்கள மீறி என்னால் எதுவும் செய்ய முடியல சரத். உண்மையான வருத்தம் குரலில் தெரிய சொல்கிறான். ஆனாலும் அவங்கள கடைசி வரை இப்படியே விட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும். தன்னை யாரும் இல்லாத தனி மனுஷியாக அவங்க உணரக்கூடாது. என்னதான் அவங்கள நாங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் உரிமையுள்ள இடத்துல அவங்க திம்மாதியாக இருக்கணுங்கிறது எங்க விருப்பம். அதுக்குதான் உங்களை பார்த்து பேச வந்தேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவங்க வர்றதாக இருந்தால் சந்தோஷமாக எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக தயாரா இருக்கேன். இப்ப நாங்க இருக்கிற வீடு அவங்க சொத்து. கோடீஸ்வரியாக வாழ்ந்தவங்க இப்படி அனாதை போல இருப்பதை என்னாலும் ஜீரணிக்க முடியலை. நான் இப்ப உங்களை சந்தித்து இது விவரம் பேசுவது எதுவும் வாசுகி அம்மாவுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க பிள்ளைகளை அவங்க எதேச்சையாக சந்திக்கிற மாதிரி செய்யணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சரத். மித்ராவை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா? அச்சி டீ ஐயோ வேண்டாம், அப்படியெல்லாம் செய்திடாதீங்க. ஜீவா நகர் மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடக்குது. நாளைக்கு அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் பார்க்க போகலாம்னு நான் நிர்மலாவோடு வாசுகி அம்மாவை
கோவிலுக்கு சாயந்தரம் 5 மணி போல நீங்களும் சொல்லி மித்ராவின் அண்ணன் குடும்பத்தையும் மித்ரா குழந்தையையும் அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க. அவங்க தற்செயலாக சந்திக்கிற கல் மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். அம்மாவின் மனசுல நிச்சயம் பிள்ளைகள், பேரன், பேத்திய பார்த்தால் மாற்றம் ஏற்படும். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கட்டும். மித்ரா கிட்டேயும் உண்மைய சொல்லாம கூட்டிட்டு வாங்க. அப்பொழுதுதான் அந்த சந்திப்பு அவங்க மனசில் எத்தகைய மாற்றத்தை தருதுன்னு புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நல்லது சரத். எப்படியோ அத்தையை அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைத்தால் போதும். இனி இருக்கும் காலத்தையாவது அவங்க பிள்ளைகள், பேரன், பேத்தியோடு நிம்மதியாக கழிக்கட்டும். 14 இரவில் தனிமையில் கணவனிடம் கேட்கிறாள் நிர்மலா. ஏதோ நம்ம வீட்டுல மனோவை பேரனாக நினைச்சு மனச சமாதானப்படுத்தி இருந்துட்டு இருக்காங்க. அம்மாவை சந்திச்சதும் அவங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. அதே சமயம் அடிக்கடி மாமாவை பத்தி என்கிட்ட விசாரிக்கிறாங்க. சமையல், சாப்பாடு எப்படி? அவரே சமைக்கிறாரா? ஒரு கால் இல்லாம செயற்க கால் வச்சு நடப்பது சிரமமாக இல்லையா? சுபாவை தனி மனுஷனாக பார்த்துக்க முடியுதா? வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறாரா? இப்படி தினம் ஒரு கேள்வி அவங்க மனசுல. மாமாவை பார்க்கணுங்கிற விருப்பம் இருக்கும் போலதான் எனக்கு தெரியுது. உண்மையான அக்கறையோடு விசாரிக்கிறாங்க. இப்படியே இருந்தாலாவது அவங்க மனசுல ஏதாவது மாற்றம் ஏற்பட வழி இருக்கு. இப்ப அவங்க பிள்ளைகளை, பேரன், பேத்திய பார்த்ததும் அவங்க மனசுல என்ன மாற்றம் ஏற்படும்னு சொல்ல முடியாது. இந்த சந்திப்பு நிகழாமல் இருந்தாலாவது உங்க முயற்சிக்கு ஏதாவது பலன் கிடைக்கலாம். ஆனா நீங்க செய்யற விஷயத்த பார்த்தா அவங்கள பழையபடி பிள்ளைகளோடு சேர்த்து வைக்க போறீங்கன்னு தான் எனக்கு படுது. இருக்கட்டுமே நிர்மலா, அப்படி அவங்க பிள்ளைகளோட இருக்கணும்னு நினைச்சா அதுவும் நல்லதுதானே. அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் நிம்மி. எல்லாரும் இருந்தோம், யாரும் இல்லாத தனிமை அவங்களுக்கு வேண்டாம். நாளைக்கு பிள்ளைகளை பார்த்ததும் பாசத்துல நெகிழ்ந்து போக போறாங்க பாருங்களேன். நிர்மலா சொல்ல பதில் சொல்லாமல் சிரிக்கிறான் சரத். அம்மா, இங்க பக்கத்திலே மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குது. சந்தன காப்பு அலங்காரத்துல இன்னைக்கு அம்மனை பார்த்து மனசு சிலிர்த்து போகும். வருஷா வருஷம் நாங்க போவோம். வாங்கம்மா, எல்லாருமா போயிட்டு வருவோம். நிர்மலா அழைக்க, நான் எதுக்குமா? மனோவை அழைச்சுக்கிட்டு நீயும் தம்பியும் போயிட்டு வாங்க. நான் ராத்திரிக்கு டிபன் தயார் பண்றேன். அம்மா, நீங்களும் கட்டாயம் வரணும். போய் கிளம்பி வாங்க, எல்லாருமா போகலாம். சரத் சொல்ல, பாட்டி வாங்க, பாட்டி போகலாம். மனு கைப்பிடித்து அழைக்க, மறுக்க முடியாதவளாய், என் செல்லம், உனக்காக வரேன். இருபாட்டி போய் புடவைய மாத்திக்கிட்டு வரேன். உள்ள போறாள் வாசுகி. அலங்கார ரூபிணியாக காட்சி தந்த அம்பாளை மனம் குளிர தரிசித்தவர்கள் வெளியே வருகிறார்கள். கூட்டம் அதிகமாக இருக்கு நிர்மலா. மனோகைய நல்லா புடிச்சுக்க சொல்றாள் வாசுகி. நிர்மலா அம்மாவை அழைச்சுக்கிட்டு அதோ அந்த கோபுர மண்டபத்தில் கொஞ்ச நேரம் உட்காருவோம். சரத் சொல்ல இருவரும் அவனை பின்தொடர்கிறார்கள். இருவரும் மேலே உட்கார படிக்கட்டில் கால் நீட்டி வாசுகி உட்காருகிறாள். நிர்மலா கண்களாலேயே சரத்தை கேட்க பொறுமையாக இருக்கும்படி ஜாடை செய்கிறான். மித்ராசாமி கும்பிட்டாச்சு. இந்தா குழந்தைய பிடி. எங்கே உன் அண்ணன் அண்ணிகளை காணோம். அதோ அம்மன் புற்றை வலம் வந்து கும்பிட்டு வர போயிருக்காங்க. ராமுவும் லக்ஷ்மணனும் யாழினி வித்யாவுடன் வர ராமுவின் மகள். அம்மாவின் கைப்பிடித்து நடக்க யாழினி 3 மாத குழந்தையை இடுப்பில் சுமந்தபடி வருகிறாள். போகலாமா? வீட்டுக்கு போயிட்டு நாங்க கிளம்பணும். துட்டு போகலாம். சரி வாங்க. கொஞ்ச நேரம் அந்த கோபுர மண்டபத்தில் உட்கார்ந்து சங்கர் அவர்களை அழைத்து கொண்ட சரத் உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு அருகில் வருகிறான். ஏதேச்சையாக திரும்பிய மித்ரா படிக்கட்டில் கால் நீட்டி உட்கார்ந்திருக்கும் வாசுகியை பார்க்கிறாள். அதோ அங்கே பாருங்களேன், அம்மா மாதிரி இல்ல. ராமுவும் லக்ஷ்மணனும் ஆமாம் அம்மாவேதான் என்று பரபரக்க மூவரும் எழுந்து வருகிறார்கள். அம்மா அம்மா. மனசுக்குள் ஒரு திடுக்கிடல். தலை நிமிர்ந்து பார்க்கிறாள் வாசுகி. கையில் குழந்தையுடன் மித்ரா, அவளருகில் ராமுவும் லக்ஷ்மணனும் மனைவிகளுடன் நிற்க, நல்லா இருக்கீங்களா? என்னம்மா 3ஆம் மனுஷனை விசாரிப்பது போல் விசாரிக்கிறேன். சொல்லாமல் கொள்ளாமல் யாராவது வீட்டை விட்டு போவாங்களா? அப்படி என்னம்மா உனக்கு கஷ்டம்? எங்களை எல்லாம் நினைச்சு பாத்தியா? பாரு, ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். போட்டது போட்டபடி கிளம்ப எப்படிமா மனசு வந்துச்சு? படபடவென்று பேசுகிறாள் மித்ரா. சரி, இப்ப எல்லாரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? பொதுவாக அவர்களை பார்த்தபடி கேட்க கோபமாக இருப்பது போல முகத்தை வைத்திருந்த ராமுவும் லக்ஷ்மணனும்
உனக்கு ஆனாலும் இந்த பிடிவாதமும் கோபமும் ஆகாதும்மா. ஊர்ல உலகத்துல இல்லாததையா நாங்க கேட்டு நீ செய்தே? பேங்கில் இருந்த பணத்தை எங்களுக்கு எடுத்து தந்தே. அது எங்களுக்கு சேர வேண்டியது தானே? பிள்ளைங்க உனக்கு முக்கியமா தெரிஞ்சிருந்தா இப்படி ஆத்திரப்பட்டிருக்க மாட்டேன் சொல்கிறான் ராமு. அவங்களுக்கு எந்த காலத்திலயும் பிள்ளைகள் மேல் அக்கறை இருந்ததில்லைங்க. பாருங்களேன், ஆளுக்கு ஒரு பிள்ளைய வச்சுட்டு நிக்கிறோம். பேரன் பேத்தின்னு ஆசையாக வாங்கி கொஞ்சல யாரோ ஒரு பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு இருக்காங்க. யாழினி சொல்றா, எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இல்ல, இன்னும் ஏதாவது என்ன பத்தி சொல்ல வேண்டியிருக்கா? வாசுகி கேட்க, போதுமா, புறப்படு. இனியாவது பிள்ளைகளோடு வந்து இருக்க. கோபம் குறையாமல் லக்ஷ்மணன் சொல்கிறான், நான் வீட்டை விட்டு வந்து 2 வருஷ பொழுது எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன்னு தெரிஞ்சுக்க கூட விருப்பம் இல்ல, அப்படிதானே? அதான் பார்த்தாலே தெரியுதே, பிள்ளைகளுக்கு உதவியாக இருந்து பேர பிள்ளைகளை பார்த்து போவோம்னு இல்லாம யாரோ ஒருத்தர் வீட்டுல ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. நிர்மலாவையும் சரத்தையும் பார்த்தபடி யாழினி ஏளனமாக சொல்கிறாள். போதும், இது கோவில். யார் மனசும் கஷ்டப்படும்படி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்தாமா பிள்ளை அப்படின்னு யாரும் குழந்தைய என்கிட்டே தரல. பரவாயில்ல, என் பேர பிள்ளைகளை கண்ணார தரிசனம் பண்ணிட்டேன். நீங்க போகலாம். என்னமா உனக்கு பைத்தியமா? உன்னை நேர்ல பார்த்த பிறகும் விட்டுட்டு போவோம்னு நினைச்சியா? புறப்படு. நல்லதோ கெட்டதோ பிள்ளைகளோட இருக்கிறது தான் சரி. வயசாச்சு. இன்னும் பிள்ளைங்களோட குறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காம எல்லாரோடும் சேர்ந்திருக்கிற வழிய பாரு. கிளம்புமா ராமு சொல்ல. ஆமாமா, நீ அண்ணங்க வீட்டிற்கு போக இஷ்டப்படலன்னா பரவாயில்ல. என்னோட வந்து உன் பேத்திய பார்த்துக்கிட்டு இரு. மகளை ஆழ்ந்து பார்க்கிறாள். எத்தனை நாளைக்குமா? என்னம்மா சொல்றேன்? என் உடம்பில் தெம்பிருக்கிற வரை திரும்ப என்னால் உங்களுக்காக பாடுபட முடியும். அப்புறம் உங்க தேவைகள் முடிஞ்சிடும். என் உடம்பு தளர்ந்திடும். அப்புறம் இந்த அம்மாவுக்கு உங்க வீட்டில் இடம் இருக்காது. திரும்பவும் நீயா நானான்னு யார் பார்த்துக்கிறதுன்னு சண்டை வரும். இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ திரும்ப நான் மனசு வேதனைப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வரும். தேவையில்லம்மா, எல்லாம் வேண்டாம்னு உதறிட்டு வந்ததுதான். உடைஞ்சு போன கண்ணாடி பாத்திரத்தை திரும்ப ஒட்ட வைக்க வேண்டாம். என்கிட்டே இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன். எங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டோம். அவர் போய் சேர்ந்தாச்சு. என் காலம் வரும் வரை என் மனசுக்கு எது சரியோ அதுபடி வாழ்ந்துட்டு போறேன். எல்லாரும் நல்லா இருங்க. போயிட்டு வாங்க. மறுபடியும் பாசம் பந்தம் என்கிற சூழலில் அடிபட்டு மனவேதனைப்பட என் உடம்பில். எல்லோரையும் பார்த்து கைபிடித்து எழுந்திருக்கிறாள். வாமா நிர்மலா, போகலாம். மனோவின் கைப்பிடித்து எழுந்திருக்கிறாள். அதான் மூஞ்சியிலே அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்களே, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. நடை உடையாச்சு இருக்கும் வரைதான் ஆயா வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் யார் துணையாக இருக்க போறாங்கன்னு பார்ப்போம். அவங்க திமிர் அடங்கி நம்மளை தேடி வரும் காலம் வரும். வாங்க போகலாம். கோபமாக சொல்கிறாள் யாழினி. அத்தை, மன்னிச்சுக்குங்க. எல்லோரும் கோபமா போக சங்கர் தயங்கி நிக்கிறான். எனக்கு யார் மேலையும் வருத்தம் இல்லை மாப்பிள்ளை, நீங்க கிளம்புங்க. மனோவின் கைப்பிடித்து நிர்மலா சரத்துடன் நடக்க தொடங்குகிறாள். வாசுகி, நிர்மலா, நான் அம்மா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாசுகி, நல்லா இருக்காளா? எல்லோரும் நல்லா இருக்கோமா. உனக்கு கால் வலி எப்படி இருக்கு? என்னை விட நிம்மி. உன் மாமாவை நினைச்சாதான் கஷ்டமாக இருக்கு. வைரஸ் ஃபீவர் வந்து கை கால் வீங்கி நடக்க கூட முடியாம சிரமப்பட்டுட்டு இருக்காரு. 1 வாரமாக அவருக்கு துணையாக நான் மாமா வீட்டுல தான் இருக்கேன். என்னாலும் முடியல. என்ன செய்யறது? முடிஞ்சா ஒரு 4 நாள் லீவு போட்டுட்டு வர முடியுமா? நிம்மி வாசுகி வந்தால் அவளையும் அழைச்சிட்டு வாயேன். உன் மாமா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவளை பார்த்தாலாவது ஆறுதலா இருக்கும். பார்க்கிறேன்மா. நீ இப்படி சொன்ன பிறகு என்னால வாசுகி அம்மா கிட்டே விவரம் சொல்றேன். வந்தால் அவங்களையும் அழைச்சுட்டு வருகிறேன். சாவாக்கியிடம் விவரத்தை சொல்ல ஒடிந்து போகிறாள் வாசுகி. ஐயோ பாவம், ஏற்கனவே கால் இழந்து கஷ்டப்படுகிறவருக்கு இப்படி ஒரு வேதனையா? மோகனாவிற்கும் கால்வலி இருக்கு. நீ புறப்பட்டு போ நிர்மலா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். இல்லம்மா, அம்மா உங்களையும் அழைச்சுக்கிட்டு வர சொன்னாங்க. ஆனா அங்கு வருகிறான் சரத். இந்த சமயத்துல நீங்க தான்மா அங்க இருக்கணும். நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல உங்களால் அன்பு செலுத்தப்பட்டவர் இப்ப சரியான துணை இல்லாமல், உதவிக்கு யாரும் இல்லாமல், உடல் நலம் சரியில்லாத மகளோடு கஷ்டப்படுறாரு. நீங்களும் உங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிடி வந்துட்டீங்க. இதுக்கு மேலும் நீங்க அவரை பார்த்து ஆறுதல் வார்த்தை
வார்த்தை பேசாமல் இருப்பது சரின்னு என் மனசுக்கு படலை. அப்புறம் உங்க இஷ்டமா? பட்டும் படாமலும் சரத் பேச சிறிது நேரம் யோசித்தவள், சரி நிர்மலா, புறப்படுவோம், நானும் வரேன். நிர்மலாவும் சரத்தும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். கார் கிராமத்தை நெருங்க பழைய இடங்களை பார்க்கும் சந்தோஷம் வாசுகியின் கண்களில் தெரிகிறது. சிறு குழந்தை போல் கார் கதவு கண்ணாடி வழியாக ரசித்தபடி வருகிறார்கள். வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கிறது. கார் சப்தம் கேட்டு பாஸ்கரன் வர அவரை தொடர்ந்து மெல்ல நடந்து வருகிறாள் மோகனா. மாப்பிள்ளை பெண்ணை வரவேற்றவர்கள் வாசுகியை அன்போடு பார்க்கிறார்கள். வா வாசுகி, உன்னைதான் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். எப்படியோ நீ மனசு மாறி புறப்பட்டு வந்த வரைக்கும் சந்தோஷம். பேரனை தூக்கியபடி செல்கிறாள் மோகனா. ஐ நிர்மலா, பெரியம்மா. கத்தியபடி ஓடி வந்த சுபாவை கட்டி அணைக்கிறாள் வாசுகி. எப்படிடா இருக்கே செல்லம்? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. அப்பாதான் பாவம், உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. வாசுகி மெளனமாகிறாள். எல்லோருமாக உள்ளே போக நிர்மலாவும் சரத்தும் ராமு படுத்திருக்கும் அறைக்குள் நுழைகிறார்கள். எப்படி இருக்கீங்க மாமா? எழுந்திருக்க முயற்சி செய்ய. நீங்க படுங்க. எழுந்திருக்க வேண்டாம். அவர் தோள் தொட்டு படுக்க வைக்கிறான். சரத், இப்ப காய்ச்சல் பரவாயில்ல. நிர்மலா கை கால் வலி அதிகமாக இருக்கு. இப்ப வர்ற வைரஸ் ஃபீவர் அப்படிதான் மாமா இருக்கு. 1 வாரம் தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, சரியாயிடும். எனக்காக இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கீங்க. ஒரு 4 நாள் உங்களோட இருந்துட்டு போகலாம்னு வந்தோம் மாமா. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை எங்களோட அழைச்சிட்டு வந்திருக்கோம். என்னம்மா சொல்ற? உங்க மேலே அன்பும் அக்கறையும் உள்ளவங்க உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னதும் உங்களை பார்க்க அவங்களும் புறப்பட்டு வந்துட்டாங்க. இருங்க, வர சொல்றேன். இருவரும் வெளியே வர மோகனாவோட பேசிக் கொண்டிருக்கும் வாசுகியை பார்த்த நிர்மலா, அம்மா நீங்க போய் மாமாவை பாருங்க, அவகிட்டே நான் வந்திருப்பதாக சொன்னியா? நிர்மலா, இல்லம்மா, உங்க மேலே அன்பும் அக்கறையும் உள்ளவங்க உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னதும் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னேன். மனசுக்குள் சிறு தயக்கம் எட்டி பார்க்க, மோகனா நீயும் வாயே. வேண்டாம் வாசுகி, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் சந்திக்கிறீங்க. நீ மட்டும் போ, அப்புறமா வரேன். மெல்ல நடந்து ராமுவின் அறைக்கு அருகில் வந்தவள் மூடியிருந்த சுதவை தட்டி உள்ளே போகிறாள். படுத்திருந்த ராமு தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்க ஒரு கணம் மனதில் பளீரென்ற மின்னல் தோன்றி மறைய, வா வாசுகி, நீயா நீயா என்னை பார்க்க வந்திருக்கே? எப்படி இருக்கே வாசுகி? வார்த்தைகள் கோர்வையாக வராமல் தடுமாற கட்டிலின் ஓரத்தில் கழட்டி வைக்கப்பட்டிருக்கும் செயற்கை காலை பார்த்தவள் முன் ராமுவின் இளமை கால தோற்றம் வந்து மறைய பதில் சொல்லக்கூட தோன்றாமல் கண்ணீர் விட்டு அழுகிறாள். கைகளை ஊன்றி தடுமாறி எழுந்து உட்கார்ந்தவர். வாசுகி, ஏன்மா அழறே? என்னுடைய இந்த நிலையை பார்த்தா நான் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டேம்மா. கடவுள் என் தலையெழுத்த சரியாக எழுதல. நான் கண்ட கனவு எதுவுமே பலிக்காம போயிடுச்சு. என்ன விடு. நீ எப்படி இருக்கே? உன் குடும்பம், கணவர், பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? உனக்கு எப்படி நிர்மலாவை தெரியும்? அவள்தான் உன்னை அழைத்து வந்ததா சொன்னா. எனக்கு எதுவும் புரியல வாசுகி. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததுல புது உற்சாகம் வந்த மாதிரி இருக்கு. ராமு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி அமையறதில்லை. அமைஞ்ச வாழ்க்கையை முழு மனசோடு ஏத்துக்கணும். அப்படிதான் வாழ்ந்தேன் ராமு. என் கணவர் அருமையான மனிதர். என் காதல் தெரிஞ்சும் மனசில எந்த விகல்பம் இல்லாமல் என்னுடன் வாழ்ந்தவர். 2 ஆண் 1 பெண். கடவுள் எனக்கு முழுமையான வாழ்க்கையை தந்திருக்காருன்னு பெருமிதப்பட்டேன். அதுதான் இல்ல, என் வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சிடுச்சு. பிள்ளைகளுக்கு எங்ககிட்டே இருக்கிற சொத்தின் மீது சுவனம். உடல் நலம் சரியில்லாத அப்பா மீது எந்த அக்கறையும் இல்லை. பங்கு பிரிச்சு பணத்தை வாங்கிட்டு எல்லோரும் வீட்டை விட்டு போனதும் அவரும் உயிரை விட்டுட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம்னு கட்டின புடவையோடு கிளம்பிட்டேன். ஒரு ஆசிரமம் எனக்கு புகலிடம் தந்துச்சு. 2 வருஷ தனிமை. நல்ல மனசுள்ள சரத் தம்பியும் நிர்மலாவும் அவங்களுக்கு உதவியா இருக்க ஆசிரமத்தில் இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க அம்மா ஸ்தானத்துல என்ன வச்சிருக்காங்க. மோகனா அங்கே வந்தவர்தான் எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சது. மனசு கல்லாக்கிட்டு இவ்வளவு நாள் உங்களை பார்க்க வராம இருந்தேன். உங்க வாசுகி எங்கோ நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கிற திருப்திய உங்களுக்கு கொடுக்க நினைச்சேன்.
ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் மனசு கேட்காம புறப்பட்டு வந்தேன். அப்படியே உட்கார்ந்திருக்கிறார் ராமு. வாசுகி, நீ சொன்னது முற்றிலும் உண்மை. நான் நேசித்த வாக்கியின் வாழ்க்கையிலாவது முழுமை தந்தாயே இறைவான்னு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வேன். ஆனா அந்த கடவுள் நம்ம 2 பேரையும் நிம்மதியா வாழ விடல வாசுகி. குரல் கம்ம சொல்றான். மோகனா உள்ள வருகிறாள். மோகனா, நீயும் எனக்கு எந்த உண்மையையும் சொல்லலையே. வாசுகியை சந்திச்சத சொல்லி இருந்தா நானே புறப்பட்டு வந்திருப்பேனே. இப்ப என்னன்னா, இதோ வாசுகியே உங்களை பார்க்க வந்துட்டா. 2 பேரும் நடந்ததை பேசி மனச வேதனைப்படுத்திக்காதீங்க. ஒருத்தருக்கு தைரியம் சொல்லுங்க. வாசுகி, சுபா உன்னோட தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா வேடியா. இதோ வரேன். ராமு, நீங்க படுங்க. வாசுகி சொல்ல, இல்ல வாசுகி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. ஃபீவர் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. நீங்க போங்க, நான் காலை மாட்டிக்கிட்டு அங்கே வரேன். குரலில் உற்சாகம் தெரிவதை மோகனாவால் உணர முடிகிறது. ஒரு வாரம் ராமுவின் விடே திருவிழா கோலம் கண்டது போல உற்சாகமாக இருக்கிறது. மோகனா, ராமு, வாசுகி சிரித்து சிரித்து பழைய கதைகளை பேசுவதாகட்டும், சுபாவை அருகில் உட்கார வைத்து அவளை அலங்காரம் பண்ணி ரசிப்பது ஆகட்டும், ராமுவுக்கும் பிடித்த பலகாரங்களையும் செய்வது தருவது ஆகட்டும், எல்லாவற்றையும் மோகனாவும் வாசகியும் ஈடுபாட்டோடு செய்கிறார்கள். ராமுவிற்கு நேரத்திற்கு மருந்து மாத்திரை தருவதை வாசுகியே சுவனிக்கிறாள். நீ பெரிய பெண்ண ஆயிட்டே சுபா, இனி சின்ன பசங்களோடு விளையாடக்கூடாது. பொறுப்பாக நடந்துக்கணும். அப்பா சொல்றத கேட்கணும். அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். நீ தேவதை மாதிரி இருக்கே தெரியுமா? சாயந்திரம் கோயிலுக்கு போகும்போது உனக்கு யுடவை கட்டிவிட போறேன். சுபா மகுடிக்கு மயங்கிய பாம்பு போல வாக்கி எது சொன்னாலும் கேட்பது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. சுபாவுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சு போச்சு வாசுகி. அத்தைன்னு என் பின்னால் சுத்துபவள். நீ வந்ததும் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாள். மோகனா வியப்புடன் சொல்கிறாள். உன் மாமா முகத்துல எவ்வளவு தெளிவு பாத்தியா நிர்மலா? எல்லாம் வேக்சின் வரவுதான் காரணம். மோகனா சொல்ல, ஆமாமா, 2 பேரும் மனசுக்குள்ள எவ்வளவு அன்பை தேக்கி வச்சிருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. பாவமா, அன்பு கொண்ட அந்த நல்ல உள்ளங்களை கடவுள் இணைத்து வாழ விடாமல் செய்துட்டாரு. இளமையில் அதற்கான சந்தர்ப்பம் அமையாமல் போச்சு. ஆனா இப்ப முதுமையின் வாசலில் அந்த நல்ல உள்ளங்களை சேர்த்து வைத்தால் என்ன அத்தை? சரத் சொல்ல, நீங்க சொல்றது புரியல மாப்பிள்ள. நாளைக்கு நாங்க ஊருக்கு புறப்படுவதாக இருக்கோம். வாசுகி அம்மாவும் எங்களோடு வருவதாக சொல்லிட்டாங்க. அடக்கடவுளே, வாசுகி போயிட்டா அண்ணனும் சுபாவும் ரொம்பவே சிரமப்படுவாங்களே. வாசுகி கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போகட்டுமே, அண்ணனுக்கு உதவியாக இருக்கும். கொஞ்ச நாள் இல்லை, எப்போதுமே இங்கேயே இருக்க வைக்கணுங்கிறது தான் எங்க விருப்பம். வாசுகி சம்மதித்தால் அதுவும் சந்தோஷம்தான். அண்ணனுக்கு உதவியாக அங்கேயே இருக்கட்டும். அது எப்படி சாத்தியம்? அத்தை, இது கிராமம். ஆளுக்கு 4 விதமாக பேச மாட்டான் கலர. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? உங்க அண்ணன் அவர் கையால வாசுகி அம்மா கழுத்துல தாலி கட்டணும். அதிர்ச்சி தெரிய மாப்பிள்ளையை பார்க்கிறாள். இது எப்படி சாத்தியம்? மாப்பிள்ளை அண்ணன் சம்மதித்தாலும் வாசுகி இதுக்கு சம்மதிப்பாளா? நாளைக்கு கல்யாணமாகி குடும்பம் நடத்தும் அவளது பிள்ளைகள் தான் சும்மா இருப்பாங்களா? தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இதுக்கு பிறகு கல்யாணம்ங்கிற ஒண்ணு நடந்து என்ன ஆக போகுது? வாழும் காலம் எல்லாம் வீணாக போய் காலம் கடந்து நடக்க போகும். இந்த கல்யாணத்தால் எந்த பிரயோசனமும் இல்லை மாப்பிள்ள. நீங்க நினைப்பதுதான் தப்பு அத்தை. இந்த வயசில தான் ஒருத்தருக்கொருத்தர் ஆறுதல் சொல்ல, நம்பிக்கை கொடுக்க துணை தேவை. அதற்கு அவர்களுக்குள் ஒரு இறுக்கமான பிணைப்பு வேணும். அது மஞ்சள் கயிறால் மட்டும்தான் முடியும். நாளைக்கு சுபாவுக்கு அம்மாவாக உங்க அண்ணன் மனைவியாக வாசுகி அம்மாவால் அந்த குடும்பத்தை வழி நடத்த முடியும். உங்க நினைப்பு நல்லதாக இருந்தாலும் இது சாத்தியப்படுமான்னு யோசிச்சீங்களா? உங்களுக்கு சம்மதமானு மட்டும் சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். சம்மதமாவா? இரட்டிப்பு சந்தோஷம் மாப்பிள்ள. என் சிநேகிதி வாழ்க்கையிலும் சரி, என் அண்ணனின் வாழ்க்கையிலும் சரி, நல்ல மாற்றம் வரும். சரியத்த. நிர்மலா, உன் மாமா கிட்டே இது விஷயம் பேசி சம்மதம் வாங்க வேண்டியது உன் பொறுப்பு. வாசுகி அம்மா கிட்டே நான் பேசுறேன். சரத் சொல்றான். இந்த கோவிலுக்கு நீங்க அடிக்கடி வந்திருப்பீங்க இல்லையாம்மா? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தானே. அப்ப இந்த சாமி கிட்டே நிறைய வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா, எத்தனையோ வேண்டுதல்கள்.
சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இவர் முன்னால வந்து கை கூப்பி நிற்பேன். உங்களுடைய நிறைவேறாத வேண்டல் ஒண்ணை அந்த கடவுள் இப்ப நிறைவேற்றி வைக்க நினைச்சால் ஒத்துப்பீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க தம்பி? கட்டாயம் ஏத்துப்பேன். காலம் கடந்து கிடைக்க போடாது. உங்களுக்கு தேவை இல்லைன்னு ஒதுக்க மாட்டீங்களே. புன்னகையுடன் அவனை பார்த்தவள், காலம் கடந்தாலும் என் மனசிலிருந்து வந்த வேண்டுதல் தானே. கட்டாயம் கடவுள் கொடுத்த வரத்தை ஏத்துப்பேன். அப்படின்னா நீங்க வணங்குற கடவுள் சின்ன வயசில் ராமு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க வச்ச வேண்டுதலை இப்ப நிறைவேற்ற போறாரு. உங்களுக்கு சம்மதம் தானேம்மா? விக்கித்து எழுந்து நிக்கிறான். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? நினைச்சு பாருங்க. உங்களோட பழைய வாழ்க்கை முடிவுக்கு வந்தாச்சு. பிள்ளைகள் கிட்டே போகிற எண்ணம் உங்களுக்கு துளியும் இல்ல. இருக்கிறவரை அடுத்தவங்களுக்கு பிரயோசனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ஏன் சுபாவும் ராமு மாமாவுமா இருக்கக்கூடாது? அவங்களுக்கு உதவுறதுன்னு நினைச்சீங்கன்னா அதை முழு மனசோடு உரிமையோடு செய்யணும். அதுக்கு ராமு மாமாவின் மனைவிங்கிற அங்கீகாரம் உங்களுக்கு தேவை. அந்த அங்கீகாரத்தை தர ராமு மாமா தயாரா இருக்கிறாரு. இப்ப இதுல உங்க சம்மதம் மட்டும்தான் தேவை. சிறிது நேரம் கண்மூடி உட்கார்ந்திருந்தவள், கடவுளின் விருப்பம் அதுவாக இருந்தால், ராமுவுக்கும் சம்மதம் இருந்தால் எனக்கும் சம்மதம் தம்பி. இந்த கல்யாணம் கடவுள் சந்நிதியில் நடக்கணும். அதுக்கு என் பிள்ளைகளை அழைக்கணும். அவங்க முன்னால நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அவங்கள வரவழைக்க முடியுமா தம்பி? நீங்க சம்மதித்ததே பெரிய விஷயம். நிச்சயம் என்னால் அவங்களை வரவழைக்க முடியும். ஆனால் அவங்களால் உங்க கல்யாணத்தை ஏத்துக்க முடியுமா? அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணி நாளை என்ன செய்யறதுங்கிற யோசனை மட்டும்தான் இருக்கு. அதை பாத்துக்கிறேன். நான் நீர்மலா சொன்னதை கேட்டு ராமு முழு மனசோடு சம்மதிக்க ஊரே இவர்கள் திருமணம் செய்து கொள்வதை பற்றி பேசியது. 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை. அம்மா ஏ மயலரை, பணம் இல்லாத வேளையிலும் துணையாக வருபவனே உனக்கான உயிர் நண்பன். சின்ன வயசில் 2 பேரும் விரும்பி இருந்தாங்களாம். கல்யாணம் முடியல, ஆளுக்கு ஒரு திசைக்கு போயிட்டாங்க. இப்ப பாரேன், காலங்கடந்த காலத்துல இனிமேலாவது ஒருத்தருக்கொருத்தர் துணையாக இருப்போம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல விஷயம்தான். சங்கரிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லி வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவிலில் வைத்து கல்யாணம் என்பதையும் வாசுகி அம்மாவின் 3 பிள்ளைகளிடமும் சொல்ல சொல்லி தகவலை தெரிவித்தான் சரத் பெரியம்மா. அப்பா, உங்க கழுத்துல தாலி கட்ட போறாராம். அப்புறம் நீங்க எப்பவும் எங்களோடு தான் இருப்பீங்களா? அத்து சொன்னாங்க. நிஜமா பெரியம்மா? ஆமாம் சுபா, உனக்காக தான் இந்த கல்யாணம். முழு மனசோடு உனக்கு அம்மாவா மாற விரும்புறேன். அதுக்கு அந்த தாலி கயிறு அவசியம் வேணுமா? அதுவும் இல்லாமல் உங்க அப்பா ராமுகாம் எல்லாம் கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஆறுதலை தரணும். கடைசி வரை நான் உங்க பக்கத்துல இருப்பேனுங்கிற நம்பிக்கைய தரணும். அதுக்கு இந்த தாலி கயிறு அவசியம் தேவைன்னு தான் 4 பேர் முன்னால அதை சுட்டிக்க போறேன். அதுக்கு பிறகு இந்த அம்மா சொன்னதை கேட்டு நல்ல பெண்ணாக நடக்கணும். சரியா சுபா? நீங்க என்னோட இருப்பீங்கன்னா நான் நீங்க சொல்றதை கேட்பேன் பெரியம்மா. என் தங்கம். சுபாவை கட்டிக்கொள்ள கண்களில் கண்ணீர் வழிய அவர்கள் இருவரையும் பார்த்தபடி உட்கார்ந்து இருக்கிறாள் ராளு. பேக்கிலிருந்து கணவன் கேசவனின் போட்டோவை கையில் எடுக்கிறாள். என்னங்க, நான் எடுத்த முடிவு சரிதான்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வாசுகியின் மனசு உங்களுக்கு தெரியும். ராமுவின் நிலைமை பார்த்து அந்த நல்ல மனிதருக்கு உதவணுங்கிற எண்ணத்தோடு அவர் கையால் தாலி கட்டிக்க போறேன். உடல் சார்ந்த ஈர்ப்புகள் முடிந்து போய் மனதுக்கு துணை தேடும் உறவான ஊரார் முன்னிலையில் தாலி கட்டிக்க போறேன். கை கால் தளர்ந்த பிறகு எங்களை தேடி வருவீங்கன்னு பெத்த தாயின் மனச புரிஞ்சுக்காம நோகடிச்சு போனாங்களே, அவங்க முன்னால உங்க தாய் இப்ப உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லணும். எனக்காக கவலைப்பட ஆதரவு தர 2 ஜீவன் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் தெய்வமாக எனக்கு துணை இருக்கணும். எல்லாரையும் சமாளிக்கிற தைரியத்தை தரணும். கண்களை துடைத்தவள் போட்டோவை பத்திரமாக பேக்கில வைக்கிறாள். பட்டுப்புடவை பூவுடன் வந்து மோகனா நிற்க, என்ன மோகனா இது? என் அண்ணன் கையால் தாலி கட்டிக்க போறே, கோயிலுக்கு போக போறோம். மணப்பெண்ணாக இந்த பட்டுப்புடவையை கட்டிட்டு வா வாசுகி. மோகனா, நீயும் என்ன புரிஞ்சுக்கல. இந்த கல்யாணம் நானும் உன் அண்ணனும் ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவாக சேர்ந்து வாழ்வதற்கான அங்கீகாரம். அவ்வளவுதான். இதுக்கு பட்டுப்புடவை பூமாலை எல்லாம் தேவையில்லை. ஒரு முழம் மஞ்சள் சுயிரு போதும்.
இந்த வாசுகி 4 பேருக்கு முன்னால் தலை குனியாமல் தலை நிமிர்ந்து வாழணும். இதுதான் என் விருப்பம். மோகனா, கோவிலில் மோகனா, பாஸ்கரன், நிர்மலா, சரத் மற்றும் அவர்கள் உறவினர்கள் கூடியிருக்க ராமுவின் அருகில் சுபாவின் கைப்பிடித்து நிற்கிறாள் வாசுகி. வாசுகியிடம் வந்த சரத் சங்கர் கிட்டே எல்லா விவரமும் சொல்லிட்டேம்மா. உங்க பிள்ளைகள் 3 பேரும் குடும்பத்தோடு புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்களாம். பூஜை ஆரம்பிக்கலாமா? அவங்க வரட்டுமா? வரட்டும் தம்பி, அவங்க வந்த பிறகே ஆரம்பிக்கலாம். அம்மா சொல்லுங்க தம்பி, அவங்க 3 பேருமே உங்க மேலே ரொம்ப கோபமா புறப்பட்டு வர்றாங்களாம். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற முடிவோடு வர்றாங்களாம். சங்கர் சொன்னாரு. ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுதோன்னு. பயப்படாதீங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். வாசுகி, உன் பிள்ளைகள் இந்த கல்யாணத்தை தடுத்துட்டா நீ எங்களை விட்டு போயிடுவியா? பரிதாபமாக முகத்தை வைத்தபடி ராமு கேட்க, கட்டாயம் வாசுகி, உங்களுடன் தான் கடைசி வரை இருப்பா. எல்லாரும் தைரியமாக இருங்க. கார் வந்து நிற்க மூவரும் இறங்கி கோபமாக வருகிறார்கள். முன்னால் வந்த மித்ரா, கொஞ்சம் பொறுமையாக பேசு மித்ரா. கணவர் சொல்வதை காதில் வாங்காமல் வேகமாக அம்மாவிடம் வருகிறாள். அம்மா, உனக்கு என்ன பைத்தியமா? வெட்கமாக இல்லை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ சின்ன வயசில் விரும்பின ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறியாம். என்னம்மா இதெல்லாம்? அப்பா பேரை சிரிக்க வச்சிடுவே போல் இருக்கு. கோபமாக கத்த, இதுக்குதான் வீட்டை விட்டு போய் அப்பா இறந்த கையோடு பழைய காதலனை தேடினியா? இப்ப கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறே. பேரன் பேட்டி எடுத்த பிறகு யாராவது இந்த காரியம் பண்ணுவாங்களா? எங்களுக்கு அவமானமாக இருக்கு. பெரியவன் ராமு எரிச்சலும் சொல்ல, அம்மா, மரியாதையாக எங்க பின்னாடி கிளம்புறியா இல்ல புடிச்சு இழுத்துட்டு போகட்டுமா? நீ எங்களை பெத்தவள்னா எங்களோட புறப்படு. இந்த கல்யாணம் கருமாதி எல்லாம் உனக்கு எப்பவோ நடந்து முடிஞ்சிடுச்சு. எங்க மானத்தை வாங்காதே. காசு பணம் வேணுமேன்னா தர்றோம். அதுக்காக இப்படி கீழ்த்தரமான காரியத்துல இறங்காதே. லட்சுமணன் பெருங்குரல் எடுத்து சுத்துகிறான். வரப்போறதில்லைப்பா. எப்ப உங்க அப்பா வேதனையில மனம் டைந்து போய் சேர்ந்தாரோ அன்னைக்கே உங்களுக்கும் எனக்குமா பந்தம் முடிஞ்சு போயிருச்சு. உங்களுக்கு தேவை பணம், அதை உங்ககிட்டே கொடுத்துட்டேன். இது என் வாழ்க்கை. இதை எப்படி வாழணும்னு முடிவு பண்றது நான் தானே தவிர நீள்முல்ல. ஏன் தெரியுமா? உங்களை என் வாழ்க்கையிலிருந்து எப்பவோலையே எடுத்து வச்சுட்டேன். இனி எந்த காலத்திலும் சேராது. உங்க பாஷையில நீங்க என்னை எப்படி வேணும்னாலும் பேசுங்க. பழைய காதலன், இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம், எப்படி வேணும்னாலும் பேசுங்க. அதை நான் காதில வாங்க போறதில்லை. இப்பவும் உங்களை வர சொன்னதுக்கு காரணம் அம்மாங்கிற பந்தம் புடிஞ்சு போச்சு. இனி எக்காரணம் கொண்டும் என்ன தேடி வர வேண்டாம்ங்கிறதுக்குத்தான். இதோ நிற்கிறாரே ராமு. இவரை நான் சின்ன வயசில் காதலித்தது உண்மை. கல்யாணம் கை கூடல. உங்க அப்பாவை கைப்பிடிச்சு நிறைவா வாழ்ந்துட்டேன். இப்ப இவருக்கு அன்போடு கவனிக்க ஒரு துணை தேவை. காலிழந்த இவருக்கு ஊன்றுகோலாகவும் மன வளர்ச்சி குன்றிய இவர் மகள் சுபாவுக்கு அரவணைக்கும் தாயாகவும் வாழப் போறேன். இந்த தெய்வ சந்நிதியில இவர் கையால் தாலி கட்டிக்க போறேன். இனி உங்க வாழ்க்கையில் அம்மான்னு ஒருத்தி இல்ல. நீங்க போகலாம். கோபமும் ஆத்திரமும் உங்க மனைவிகளுடன் இருவரும் காரில் ஏற அம்மாவை முறைத்து பார்த்த மித்ராவும் அவர்களை பின்தொடர, அத்த, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு மாமாவின் ஆசி.